கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 முதல் 13வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 முதல் 13வது வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9 முதல் 13வது வசனம் வரைக்கும். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். தர்மியான ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட ஏற்கனவே நாம் தொடர்ந்த தொடர் போதனையான பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பை நாம் இன்றிலிருந்து நாம் தொடர இருக்கிறோம். அதன்படி கடைசியாக உங்களோடு நான் பேசின அந்த தலைப்பை இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளில் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பு, ஹோலி ஸ்பிரிட், ஹியரிங் அண்ட் நோயிங் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்கவும் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான பிரசங்கம் இது. சரி, பரிசுத்த ஆவியானவர் பற்றி அறிந்து கொள்வது அவசியமா? எந்த அளவுக்கு அவசியம்னு பார்த்தா, நீங்கள் ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பீர்களானால், இயேசுதான் உங்களுடைய தெய்வம், கடவுள் என்று நீங்கள் நம்புவீர்களானால், இன்றைக்கு உங்களோடு கூட இயேசுவின் குணாதிசயத்தை, பண்புகளை, அற்புதங்களை, அல்லது இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை, சிலுவையிலே ஏற்படுத்தி கொடுத்த ரட்சிப்பை எல்லாவற்றையும் இயேசுவாக இருந்து உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். யார் இவர்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன், நமக்கு தேவன் ஒருவராக இருக்கிறார். நமக்கு ஒருவர் தான் தேவன். அந்த ஒருவர் 3 தன்மையாக செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தெய்வத்தின் 3வது தன்மை தான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக? இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வருகை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது வாழப்போகிற விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அருளப்பட்டிருக்கிறார். எதற்காக? அவர்களை இயேசுவை போலவே வாழ வைப்பதற்காக, அல்லது இயேசுவின் வாக்குத்தத்தங்களை, அவருடைய கிரியைகளை வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவதற்காக, தேவனுடைய உன்னதமான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, கிரியைகள் நடப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். So knowing Holy Spirit is very important in Christian life. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. அதெல்லாம் வெறும் மதமாக மாத்திரமே இருக்கும். அதனால தான் knowing about Holy Spirit is very important. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன? ஆவியானவரை பற்றி அறிந்திருப்பது தான். சரி, அதன்படி உங்களுக்கு நான் ஏற்கனவே முதலாவது போதித்த காரியம், ஏன் பரிசுத்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியமானவராக இருக்கிறார் என்பதை போதிச்சிருந்தோம். புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு என்னென்னவோ முக்கியமானது என்பதை சபைகள் அல்லது கிறிஸ்தவம் போதித்து கொண்டிருக்கிறாங்க. உபவாசம் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம், முழு இரவு ஜபம் முக்கியமாக்கும், குடும்ப ஜபம் முக்கியமாகும், இதெல்லாம் போதிக்கிறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு முதல் முக்கியமான காரியம் என்ன? அது பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவராய் இருக்கிறார் என்கிற முதல் காரியம்தான். சரி, 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive the Holy Spirit? Whether he is given to everyone? அவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம்னா வேதம் சொல்லுகிறது ஆம். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தீர்க்கதரிசனமாய் உரைத்த வார்த்தைகள் என்ன, வசனங்கள் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ மாம்சமாய் இருக்கிற யாவர் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என்பது தேவனால் உரைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. எந்த வித்தியாசமும் இல்லை. மாம்சமாய் இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார் என்கிறது முதல் காரியம். சரி, அப்படி எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் எப்படி பெற்றுக்கொள்வது? How to receive it? அதுதான் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துருக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சில ஆவிக்குரிய கிரியைகள் அல்லது செய்கைகளை அவர்கள் செய்வார்கள். ஜெபிப்பது, ஆண்டவருக்காக வாழ்வது, கொடுப்பது, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் முழுமையாக செய்ய முடியாமல், முழுமையாக கிறிஸ்துவை காண்பிக்க முடியாமல், அது முழு ஜெயத்தையும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான்,
the unknowing of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை, அல்லது தெரிந்து கொள்ளவும் இல்லை, அவங்களுக்கு போதிக்கப்படவும் இல்லை. அது ஒரு முக்கியமானதாக அவர்கள் கருதவே இல்லாத ஒரு காரியம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை தோல்வியில் வைத்திருப்பதற்கான காரியம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜெயமுள்ளதாய் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார், கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்றால் அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தது பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப முக்கியமானது. வார்த்தை காரியத்தை உருவாக்குவதற்கு அல்லது உண்டு பண்ணுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறது. அந்த ஆற்றலை உருவாக்கி தருவது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் எப்படி உண்டாச்சு? உண்டாக கடவுது என்பது மட்டும்தான் இயேசு. ஆனால் வெளிச்சம் உண்டானது யாரால? பரிசுத்த ஆவியானவரால். ஏனென்றால் அதே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் அவரை குறிப்பிடுகிறது. 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டு இருந்தார். என்ன வேலை அவருக்கு? வார்த்தை வந்த உடனே வார்த்தையை கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே செயல்படுகிறார், உருவாக்குகிறார். அதுதான். அப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வேதம் தெரியும், வசனங்கள் தெரியும், மனப்பாடமாக தெரியும். ஆனால் அது எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுவதில்லை அல்லது வெளிப்படுவதில்லை, செயல்படுவதில்லை. காரணம் என்னன்னா ஆவியானவர் அவளுக்குள்ள இல்லாதபடியினாலே அங்கே செயல்படவில்லை. அப்போ ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுதான் கேள்வி. அதுதான் இந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பித்தேன். ஆண்டவராக இயேசு அவர் ஊழியம் செய்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல முறை சொல்லியிருக்கிற மாதிரி வசனங்களை முழுசாக படிச்சிங்கன்னா தான் அந்த முழுமையேக்கான அர்த்தம் தெரியும். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த 11வது அதிகாரம் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்கிற இந்த வசனம் பாடலாய் வேற இருக்கிறதுனால, ரொம்ப பழமையான பாடலாக இருக்கிறதுனால மற்ற மதத்தினர் கூட பாடுறதை நான் பார்த்துருக்குறேன். ஏன் ஓமைகளாக சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். கேளுங்க சார் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்வாங்க, தட்டுங்க சார் அப்போ உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனால் அது எதற்காக சொன்னார், யாருக்காக அதை சொன்னார்ன்றதான் கேள்வி. தட்டுற எல்லா இடமும் திறக்கிறது இல்லை, கேட்குற எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுறதும் இல்லை, தேடுற எல்லா இடத்துலையும் கண்டடைவதும் இல்லை. அப்போ எதுக்காக சொன்னார், யாருக்காக சொன்னார்னா முக்கியமாக ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவியானவருக்காக சொல்லியிருக்கிறார். யாருக்காக சொல்லியிருக்கிறார் அதை? பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று அழைக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு திறக்கப்படும்ன்றார். சரி, அப்போ அங்கே அந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. அந்த 11வது வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறார், தட்டுங்கள் கேளுங்கள் அப்படின்றார் இல்லையா? அப்போ எதை கேட்கணும் அதுதான் இங்கே 13வது வசனத்தில் சொல்கிறார். ஏன்னா நடுவில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. அப்பம் கேட்டால் சிறந்த அப்பமாக தான் உங்களுக்கு வாங்கி தரேன், முயற்சி சரிங்க, உங்ககிட்ட என்ன பெஸ்ட்டோ அதான் கொடுப்பீங்க. என்ன சொல்ல வர்றாரு? தேவனும் தம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்கிறவர்களுக்கு சிறந்ததை தருகிறார். தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் எந்த சிறந்ததை பெற்றுக் கொடுக்குறான்னு பாருங்க. இன்னைக்கு தேவனால் நான் சிறந்ததை பெற்றேன் என்று ஒரு விசுவாசி எதை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. தேவனிடத்திலிருந்து நீங்கள் சிறந்ததாக பெற்றது என்ன? உண்மையாகவே நீங்கள் விசுவாசிப்பது என்ன? நான் தேவனிடத்தில் இந்த சிறந்த காரியத்தை பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணுகிற காரியம் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல நேரத்தில் அது வேலையாக இருக்கும், காராக இருக்கும், வீடாக இருக்கும், சொந்தக்காரங்களாக இருக்கும், உறவுகளாக இருக்கும். இதெல்லாம் நான் கேட்டேங்க, அவர் என்ன பண்ணார், எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் போதிக்கிற விஷயம் என்ன? நீங்கள் கேட்டு தேவனிடத்திலிருந்து ஒரு சிறந்த காரியத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை தான். 13வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு சிறந்த காரியத்தை அருளுகிறார். எதை கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக, ஆமா. அப்ப அதிக நிச்சயமான ஒன்று என்ன? ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது. நீங்கள் கேட்ட ஆவியானவரை தேவன் கொடுக்காமல் இருப்பதே இல்லை. நல்ல மைண்டில் வச்சுங்க. இஃப் யூ ஆஸ்க் யூ வில் ஷுர்லி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். முதலாவது உங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டிய காரியம் தான். கேட்டு அவர் கொடுக்காம இருக்கிறது இல்லை. எந்த விஷயத்தில்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் தான் இன்றைக்கான அத்தியாவசிய தேவை, அடிப்படை தேவை. நீங்கள் ஞானத்தோடு நடப்பதற்கு, விவேகமாய் நடப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு, ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு, தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்கு யார் தேவை? அங்க யார் தேவை? ஆமா, ஜெபத்துக்கு முன்னாடி, வேத வசனத்துக்கு முன்னாடி, இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது யார? பரிசுத்த
ஆவியானவர். அவரை கொண்டு நீங்கள் ஜெபித்தால் தான் அது ஜெபம், ஞானமுள்ள ஜெபம், பதில் பெறுகிற ஜெபமாக இருக்கும். அவரை கொண்டு நீங்கள் வேதத்தை படித்தால் தான் உங்கள் வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேதம் படிச்சிங்கன்னா அது மாம்சீகமான விதத்தில் தான் வியாக்கியானம் பண்ணி மாம்சீகமான ஒரு புரிதலை தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அது உண்டு பண்ணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் ஆவியானவர் இதுக்கு தேவைப்படுறாரு. ஆவியானவர் அவருடைய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு, அவருடைய அறிவியை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறாரு, அவருடைய சிந்தையை உங்களுக்குள்ளே வைக்கிறார். இதெல்லாம் பின்னாடி வர போகிற நாட்களில் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நீங்கள் படிக்கிறது என்பது அல்லது நீங்கள் அறிந்து கொள்வது அல்லது நீங்கள் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்துவ மதமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. உணர்வற்ற, அது உயிரற்ற ஒரு சடலம் போன்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தேவையற்றது பாருங்க. அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது. ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதோடைய முடிவு, அதோடைய காரியங்கள், அதோடைய கிரியைகள் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, அது அர்த்தமற்றதாக அது மாறிவிடுகிறது, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அது கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு நபருக்காக நாம் ஜெபித்தோம். நம்ம ஜெபித்து முடிக்கும் போதே அந்த மெசேஜ் வருது, அவர் இறந்துட்டாருன்ட்டு. அது என்ன மாதிரி டைமிங் தெரில அது. சரி, அவர் முடிச்சுட்டு அங்கே போனேன். நான் அங்கே போகும்போது பார்க்கும்போது அங்கே அவருடைய விசுவாசிங்க ஒரு 30-20 வாலிப பிள்ளைங்க அவருடைய சடலத்துக்கு முன்பதாக உட்காந்து பாடெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அப்புறம் எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய தம்பி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, அண்ணனோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் போட்டிருக்கிறீங்க, அண்ணனுடைய பழைய ஃபோட்டோ எதுவுமே ஒன்று கூட இல்லை எங்ககிட்ட, உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னார். எனக்கு பழக்கம் வந்து எங்கேயாவது போயிட்டேன்னா ஃபோட்டோஸ் நிறைய எடுத்து வச்சுப்பேன், அது பத்திரமா வர வச்சுருப்பேன் நான். எப்போதுலேருந்து நான் முதல்ல வாங்கின செல்ஃபோன்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸில் இந்த சர்ச்சு ஃபோட்டோஸ் கூட சரி இன்றைக்கி வரைக்கும் இருக்கும், 2008 எடுத்ததெல்லாம். அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்ன, அவர் கீழே 30 வாலி பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல பாடல் பாடுறாங்க. பாஸ்டர் இறந்துருக்கும் போது கூட அவங்க சோர்ந்து போகாமல் பாடலாம் பாடி அங்கே இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்டடாக அவங்க இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட்டடாக இல்லை பாருங்கள். அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம், ஒரு குக்கிராமத்துக்கே போனீங்கனாலும் சரி, இந்த 2 வாரமாக பார்த்தா இந்த ஆன்லைனில் ஒரு ஆளோட ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் எதுவும் இல்லை, ஏங்க எங்களுடைய ஊருக்கு என்ன பண்ணுங்க வாங்கன்னு சத்தமாக சொல்கிறான். நியூஸ்லேருந்து எல்லாம் அந்த ஆள் ஃபோட்டோ தான் இருக்குது. அவன் யாரா, எங்கே இருக்கிறான், அந்த ஊர் எங்கே இருக்குது, மேப்லேயே இல்லை, அந்த ஊர் மேப்லேயே இல்லாத ஊரை ஒரே நாளே ட்ரெண்ட் ஆக்குறான், ஒரே ஒரு வீடியோவில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டான். எல்லா நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வருது. கூமாப்பட்டி காமாப்பட்டி ஏதோ ஒரு ஊர், அங்கே என்ன பண்ணுங்க வாங்க, அது ஒரு தனி ஐலாண்டுன்ட்டான். அது ஒரு 4 டைலாக் தான் பாருங்கள், எல்லாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லா மீம்ஸ்லேயும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. நானே என்னடா ஒரு வேறு எதுவுமே பார்க்க முடியல, இதுவே வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தேன் நான். அப்போ ஒரு சிங்கிள் டைலாக் தான் எவ்வளோ அப்டேட்டாக இருக்கிறான் பாரு. ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன் மாடு தான் மேய்க்கிறான். அவன் சொல்கிறான், படிப்பு கொஞ்சம் படித்தங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான்றான். மாடு மேய்க்கிறவன் ஒரு வீடியோ போட்டு அவனுடைய திறமை என்ன பண்ணுறான், ட்ரெண்டாக்கி விட்டுறான். அப்போ கிறிஸ்துவுக்காக வாழறோம். கிறிஸ்துவ நம்ம கொடுத்துருக்கிற பிரதானமான கட்டளை என்ன, நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கை என்பது அது உங்களுக்காக வாழுகிற வாழ்க்கையோ அல்லது உங்கள் ஊருக்காக வாழுகிற வாழ்க்கையோ அல்லது உங்கள் தேசத்துக்காக மட்டும் வாழுகிற வாழ்க்கை அல்ல, அது உலகத்துக்காக வாழுகிற வாழ்க்கை. நம்புறீங்களா? நீங்கள் அந்த கட்டளை தான் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீங்கள் பூமி எங்கும் சென்றுன்னு இருக்குது, செல்வதற்கான செயல்களை கிரியைகளை நீங்கள் செய்யணுன்றாரு. எப்படி செய்ய முடியும்? ஒரு காலத்தில் அது ரொம்ப கடினமாக இருந்தது, ஆனால் சபை அதை செய்து கொண்டிருந்தது. பல போதகர்கள் உலகம் முழுவதும் சென்றார்கள். எப்படி சென்றாங்க? அந்த ஊழியத்தில் இருக்கிற விசுவாசிங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தசம பாகங்கள், காணிக்கைகள், சிறப்பு காரியங்கள் இதெல்லாம் செஞ்சு அன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களை உலகம் முழுதும் பண்ணாங்க, அனுப்பி உலகம் முழுதும் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க. சரி, ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு காரியம் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்துனா இருக்குது. இன்றைக்கி செல்ஃபோன் ஒன்று கையில் வந்துருச்சு, நிறைய ஆப்ஸ் வந்துருக்குது. அதன் மூலமாக பல ஜனங்க அதை தான் கேட்குறாங்க. இன்றைக்கி ரோட்டில் நின்று பேசுகிறத கேட்குறத விட நீங்கள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். நமக்கு தேவை ஜனங்களுடைய காதுகளுக்கு அது போய் சேரணும், அவங்க கேட்குற விதத்தில் அதை கொண்டு போயிட்டு சேர்க்கணும். சுவிசேஷத்துடைய அடிப்படை அதுதான் முக்கியமானது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதை கட்டளையிட்டார். சீஷர்கள் அன்றைக்கு உலகம் முழுவதும் செல்கிறவர்களாக தான் இருந்தார்கள். they done the international ministry. காஞ்சிபுரம் மினிஸ்ட்ரி இல்லை, என்ன மினிஸ்ட்ரி செஞ்சாங்க? அவங்க
ஆமாம், அப்படி இன்டர்நேஷ்னல் முழுதும் செஞ்சதுனால தான் இயேசுவை பற்றி உலகம் முழுதும் போயிருக்குது. செல்ஃபோன் வர காரணத்துக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுவை உலகம் முழுதும் மூல முடுக்க எல்லாமே அறிந்தது. இந்திய தேசமும் அறிந்திருது. தோமான இயேசுவோட சீஷனை இங்கே வரான் பாருங்க. அவர் இங்கே சுவிசேஷத்தை அறிவித்து பல கேரளாவிலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு வரைக்கும் இங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் இங்கே அடித்து கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேர் அங்கே சென்ட் தாமஸ் மவுண்டன் இப்போயும் பேர் இருக்குதாங்க. அதெல்லாம் தெரியுமா? சென்ட் தாமஸ் மவுண்ட்னா வேறு ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கூடாது. இயேசுவோடைய சீஷன் இங்கே சுவிசேஷத்தை அறிவித்ததற்கான பெரிய அடையாளம், அது ஆதாரம், அது எவிடன்ஸ். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சுவிசேஷம் இங்கே கொண்டாந்தாச்சு. செல்ஃபோன் இல்லாத காலத்தில், இன்ஸ்டாகிராம் இல்லாத காலத்தில், யூடியூப் இல்லாத காலத்தில். அப்போ இன்றைக்கி நம்முடைய சபை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஊழியத்தை குறித்து அப்போ தான் நான் சந்தோஷப்பட்டேன். நான் ஏன் எனக்கு யாரும் எடுத்து சொல்லலை. நான் தான் சொன்னேன், ஆரம்பத்திலேருந்து நான் முதல் நாள் இங்கே பாட்டு பாடின நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிற ஊழியம் என்பது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின அல்லது தேவன் எனக்கு உணர்த்தின காரியங்களை தான் செய்கிறேனே தவிர யாரும் எனக்கு இப்படி செய் அப்படி பண்ணுன்னு எனக்கு சொன்னதே இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதன் பாருங்கள், நல்ல மனிதன். அவர் நன்றாக நிறைய கிறிஸ்துவ வட்டாரங்களை நன்றாக அறிந்த ஒரு மனிதன். ஆனால் அவருடைய மரணத்தையோ அவருடைய சாட்சிகளையோ நான் போய் தேடி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. அவன் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எங்கள் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிடுங்கன்ட்டு. சபையில் உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஃபோட்டோவாக என்ன பண்ணுது ஃபேஸ்புக்கில் இருக்கும். என்கிட்ட அதுக்கு மேலே என்ன பண்ணுது இருக்குது. பேசுறது புரியுதுங்களா? ஏன் லக்ஷ்மி சிஸ்டர் இறந்தாங்க, அவங்க ஃபியூனரல் சர்வீஸில் ஒரு எந்த ஃபோட்டோ வச்சோம் பேனரில்? யோசிச்சு பாருங்கள். இதுதான் வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே எடுத்தது தான், இங்கே ஆராதனையில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோவை தான் வைக்கணும். வேறு எந்த ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்காது. இல்லை, சட்டுன் பாட்டம் இருந்தது எடுத்து போட்டுவாங்க. அப்போ ஊழியம்ன்றது பாருங்கள், ஆவியானவரை கொண்டு நடத்தினாதான் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது அர்த்தமுள்ளதாக இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக அது இருக்கும். இல்லை நானும் செய்கிறேன், 30 வாலிப பிள்ளைங்க இருக்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக 30 பேர் இருக்கிறீங்க, பாட்டெல்லாம் பாடுறீங்க, சந்தோஷம்டா. ஒருத்தன் கூட ஒரு லைவ் பண்ணணும், ஒரு ஃபியூனரல் சர்வீஸை வெளியே கொண்டு போகணுன்ற எண்ணமே இல்லை. அங்கே எவ்வளோ பேர் வராங்க, மைக்கில் ஜோம் பண்ணுறாங்க, அடுத்த நாள் எதுவுமே கவர் பண்ணல. எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்கள். அப்போ பல காரியங்கள், அதில் நிறைய காரியங்களை பார்த்தேன் நான். ஏன்னா இந்த கல்யாணத்துலேயும் இந்த மரண வீட்லேயும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியோடைய அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது அவனுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி வெளியிறங்கமாக என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய விசுவாசம் என்ன, அவனோட ஆவிக்குரிய நிலை என்ன, அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். அதில் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன். அவங்களுடைய மனைவி அவங்க அழாமல் உட்காந்துருந்தான் அந்த பொண்ணு. ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்குது, என் புருஷன் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? அழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் அழமாட்டேன், நான் அழாமல் என்ன பண்ணியிருப்பேன், உக்காந்துருப்பேன். ஏன் அந்த வார்த்தை ஏன் சொன்னாங்கன்னா, வசனத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறது. நான் ஏற்கனவே இங்கே போதிச்சிருக்கிறேன். நான் இப்போ அசென்ஷன் டே அப்போ போதிச்சது. நான் வேதம் என்ன கற்றுக் கொடுக்குறது, புறஜாதி மக்கள் அல்லது அந்நிய மக்கள் அல்லது இயேசுவை அறியாதவர்கள் துக்கிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள், அழாதீங்கன்னு எங்குமே இல்லை. துக்கத்தை அப்படி என்ன பண்ணாதீங்க, வெளிப்படுத்தாதீங்க. அழுகை என்பது அல்லது கண்ணீர் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அற்புதமான ஒரு ஒரு காரியம். அது எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சிரிப்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்குதோ, கண்ணீர் என்பது அதை விட ரொம்ப என் வார்த்தையில் சொன்னோம், இட் இஸ் சச் எ ப்ரீஷியஸ் திங். அது கண்ணாமனா என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்த கூடாது. உங்ககிட்ட இருக்கிறதுலே வெளியேற பெற்ற ஒரு பொருள் இருக்குது, ஒரு காரியம் இருக்குதுன்னா அதை எல்லா நேரத்தையும் என்ன பண்ண மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டீங்க. ரொம்ப முக்கியமான நேரத்தை தான் என்ன பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்துவீங்க. கண்ணீர் கூட அப்படி தான். இட் இஸ் சச் எ ப்ரீஷியஸ் திங். அது ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. அது அற்புதமானதும் கூட. அது சில கண்ணீர்லாம் யாரையுமே உருக்கிடும், அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது ஸ்திரீகள் அங்கே அழுகிறத பார்க்குறாரு இல்லையா? அழுகிறத பற்றி வேதம் அங்கே பதிவு செய்யும் போது வேதம் என்ன சொல்லுது, இயேசுன்னு அவங்களுக்கு பதில் கொடுக்குறாரு, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று தான் சொல்லப்படுறது. என்ன அந்த அழுகை உலக மக்கள் துக்கத்திலிருந்து வெளிப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். அவ்வளோதான். உலக மக்களுடைய துக்கம் என்ன, இனி இந்த மனுஷனை நம்ம பார்க்க போகிறதே இல்லை, எந்த ஜென்மம் அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு. ரெண்டாவது என்னது, இனிமேல் ஒன்றுமே இல்லை. இந்த மனுஷனால் ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தது, ஏதோ ஒரு சம்பாரிச்சோம், ஏதோ ஒரு கூட இருந்தோம், ஒரு துணையாக இருந்தார், ஏதோ ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். இனி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லை. எப்படி வாழ போகிறனோ, எப்படி இருக்க போகிறனோ, எப்படி தாங்கி கொள்ள போகிறனோ,
இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளே இருக்கிறதுனால, நம்பிக்கைகள் உள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய அழுகைகள் ஒப்பாரிகளாக மாறி அது ஒரு அது ஒரு அருவருக்கத்தக்கதான என்ன பண்ணுவோம், அது சில நேரத்தில் எரிச்சல் உண்டாக்குற மாதிரி கூட இருக்கும். அது தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் அப்படி தான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது முற்றிலும் மாறானது. கொஞ்ச நாள் பார்க்காம இருக்க போறன்ற துக்கமே தவிர நிரந்தரமாய் பார்க்காம இருக்க போறன்ற துக்கம் கிடையாது. அந்த கொஞ்ச நாள் பார்க்காம இருக்க போற துக்கத்துக்குரிய அழுகையை தான் அங்கே செலுத்தணுமே தவிர, உலக மக்கள் துக்கிக்கிறது போல நிரந்தரமாய் நீ பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி ஒப்பாரி அங்கே வைக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு யாரு, ஆறுதல் யாரு, நம்பிக்கை யாரு, அந்த எண்ணமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நம்புறீங்களா? நீங்க தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர். நம்புறீங்களா? நீங்க அவர்களை விட சிறந்த முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர். அந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும், அந்த ஆதாரத்துக்குள்ள வந்துடணும். அப்ப அந்த நம்பிக்கை அந்த நேரத்தில் வரணும். அப்பெல்லாம் அந்த அப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டிருக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் உங்களுடைய மரணம் அல்லது உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை அது என்ன பண்ணும், பாதிக்கும். பேசுறது புரியுது. நான் அழாமையாக உட்காந்துருக்கு போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா முன்னாடி விட்டுருவாங்க. இப்போ ஒரு வாரம் விட்டு வைப்பாங்க. 2வது வாரத்துலேருந்து, அதுவும் கிராமத்தில் ஒரு சில ரொம்ப மோசமான இடத்துல உங்களுக்கு தெரியாது, பிடிச்சி கிழின்னு கிழிப்பாங்க வீட்டுக்கு வீடு. பேசுறது புரியுதா இல்லையா? இவர்களுடைய, நான் தான் சொல்கிறேன், நம்முடைய நம்பிக்கை என்பது மற்றவர்களை நல்ல விதத்தில் பாதிக்கணும். அவர்களை அந்த நம்பிக்கைக்கு நேராக வர வைக்கிற மாதிரி இருக்கணும், அழைக்கிற மாதிரி இருக்கணும். எதிர்க்க வைக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வெறுக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் சொல்கிறேன். அந்த இடத்துல நான் பார்த்த காரியமாக தான். அந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான், ஆனால் ஆவியானவரை கொண்டு செயல்பட்டால் தான் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியும், வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க முடியும். இல்லை என்றால் அது வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பரிதாபமான ஒரு வாழ்க்கை அது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சொல்கிறேன் நான், உங்களுக்கும் அதே தான். ஆவியானவரை கொண்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை சிறப்பாக மாற்றுமே தவிர, ஆவியானவர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற்றாது. அப்போ ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் முக்கியம் தெரிஞ்சால் தான் அதை எப்படி பெறணும்னு யோசிப்பீங்க. அப்போ வேதம் நம்ம கற்றுத்தருகிற முதல் காரியம் என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? You should pray to the heavenly Father. அதான் சொல்றார், பரம பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாமல் இருப்பது எப்படின்றார். அப்ப பரம பிதாவிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்ன? இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்கிற கேட்கிற ஜெபம் என்ன, கேட்கிற ஜெபம் என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கேட்க வேண்டிய முதல் ஜெபம், ஆவியானவரே எனக்கு தாரும். யாரை தருவீராக? ஆவியை எனக்கு தருவீராக. ஆவியின்படி நடக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆவியினால் உண்டாகிற ஞானமும் அறிவும் எனக்கு உண்டாகட்டும். என் பலவீனங்கள் எல்லாம் நீங்க, என் பயங்கள் எல்லாம் நீங்க, உங்களுடைய ஆவி எனக்கு தருவீராக. தீமோத்தேயு பவுல் தான் எழுதுறார் பாருங்க, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை உனக்கு தருகிறார். எந்த ஆவியை தருகிறாராம்? பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. அப்ப அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தான் பாருங்க ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டிக் கொண்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஜெபங்கள், அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள், காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சமாதானத்தை கொண்டு வருகிற, சந்தோஷத்தை கொண்டு வருகிற, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த நிலையை தான் உங்களுக்கு உண்டாக்கும். பேசுறது உங்களுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது நம்புறீங்களா? நீங்கள் இது எல்லாமே ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்கிற சத்தியம் தான் பாருங்க ஒரு மனுஷனை மாற்றுமே தவிர, சும்மா ஒரு மத பிரசங்கம், ஒரு கண்டிப்பு பிரசங்கம், சும்மா மிரட்டுறது, அதெல்லாம் என்ன பண்ணாது ஒரு மனுஷனை மாற்ற போகிறது இல்லை. நடிகனாக ஒன்றா மாற்றும், பாஸ்டருக்கு முன்னாடி மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி தான் அவனை மாற்றுமே தவிர, ஆனால் உண்மையான உள்ளான மாற்றம், மனம் திரும்புதல் என்பது அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே கொண்டு வர முடியும். அதனால தான் அவரை ஜெபித்து அல்லது கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர்கள் நிருபம், அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அப்போஸ்தலர் 8:14. சமாரியர் தெய்வ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். இடத்துல என்ன, சமாரியர் இவர்கள் ஒரு கொஞ்சம் புறஜாதி ஜனங்கள் தான், யூதர்கள் அல்ல. இவங்க
அதை தாண்டி இன்னொரு என்னன்னா, 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வன்மம் வேற இருக்குது. வன்மம்னா எதிரான தன்மை. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? எதிராளிகளாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட எதிராளிகளா? இயேசுவின் காலத்தில் ஒரு இடத்துல இயேசு அவருடைய சீஷர்கள் போகிறாங்க. சமாரியா கிட்ட போகும்போது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், 12 பேருக்கும் தேவையான உணவுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிட்டு வாங்கினார். 12 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ எவ்வளோ உணவு வாங்க போயிருப்பாங்க பாருங்கள். நைட்டுக்கும் சேர்த்து வாங்கியிருப்பாங்களான்னு தெரியாது, போயிருக்காங்க. 12 பேரும் போயாச்சு. இவர் போய் ஒரு கிணத்தண்டையில் போய் உட்காராரு. ஒரு கிணத்துல போய் உட்காரும் போது அவங்க ஒரு ஸ்திரீ ஒரு பானையை கொண்டு வரா தண்ணீர் எடுக்கிறதுக்கு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ எடுத்து போய் கேட்குறாரு, எனக்கு தண்ணீரை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தைன்னு தெரியுமா? நீர் யூதன், நான் சமாரியனா இருக்க என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்பீர்ன்ட்டா. நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட நீர் எப்படி தண்ணீரை கேட்கலாம்? இவங்க அவங்கள எதிரியா பார்க்குறாங்க. அவங்க இவங்கள எதிரியா பார்க்கறத தாண்டி தீண்டத்தகாதவர்களாக ஒரு தண்ணீர் கூட என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் தரமாட்டோம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தான் அதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாடுலாம் கொஞ்சம் தாண்டி வந்த மாதிரி இருந்தது. நம்ம தமிழ்நாடு மறுபடியும் என்ன பண்ணுது, கொஞ்சம் பேக்கில் இன்னைக்கு காலெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்தேன் நான். ஏன்னா மற்ற மாநிலங்களில் போய் பார்க்கும்போது இன்னும் அவங்க ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இல்லை. நீ தமிழ்நாட்டை குறை பேசுகிறவங்க கொஞ்சம் தெலுங்கானா தாண்டி போய் ஒரு வாரம் 1 மாதம் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா எப்போ தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவோம், இந்த தமிழ்நாட்டை எப்போ ஆதரிப்போன்னு துடிப்பாங்க. போகாதனால தான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர் சரியில்லை உலகம் சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல நல்ல ஆளுமைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களை விட ஒரு சிறந்த மாநிலமாக, ஒரு முற்போக்கு மாநிலமாக, ஒரு பகுத்தறிவு மிகுந்த மாநிலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை மாற்றிருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் எந்த மனுஷனுக்கு பின்னாடியும் ஜாதியை போட்டு என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஆமாம் தைரியமாக போயிட முடியாது. இப்போ தான் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் செத்த பிறகு எல்லா போஸ்டர்லையும் இப்போ கம்பல்சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது செத்தவர் செட்டியாரா உடையாரா யார் என்ன பண்ணி அவனுக்கு தெரிஞ்சே அங்கே தான் போட முடியுது. பரவாயில்ல, பிணத்துக்கு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உயிர் உள்ள மனுஷனுக்கு பின்னாடி என்ன பண்ண முடியாது, போட முடியாது. 4 பேர் வேலை செய்கிற இடத்துல போய் போட்டுருவீங்களா நீங்கள்? உங்களுக்கு ஆதரவாக 2 பேர் தான் நிற்பான், மிச்சம் 40 பேர் உங்களுக்கு அதே இடத்துல ஆப்போசிட்டாக மாறிடுவோம். அங்கே போடவே முடியாது. அந்த நிலையை கொண்டு வந்தது எது? திராவிடம் சொல்ல அந்த நிலை தான், அவங்க தான் கொண்டு வந்தது. அதை இன்றைக்கி அது என்ன செஞ்சது இது? ஏன்னா அதுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா அதோடைய கொடுமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொல்கிறேன். மதுரையில் ஒரு ஊருக்கு அங்கே நான் படிக்கிற காலத்தில் போயிருந்தோம் பாருங்கள். ஒரு 15 நாள் அங்கே இருந்தோம். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிர்ச்சின்னா, 2 ஜாதிகள் தான் வாழறாங்க. ஒருத்தர் மேல் ஜாதின்னு சொல்லிக்கிறான், ஒருத்தர் கீழ் ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கீழ் ஜாதிக்காரனே அவருடைய ஒரு பெரிய ஒரு கல்லறையை கட்டி வச்சுருக்கிறாங்க ஊர் என்ட்ரன்ஸில். பஸ்லேருந்து இறங்கினோடனே முதல்ல தான் பார்க்க முடியும். கல்லறை கட்டுற வழக்கம் இல்லாதவங்க ஆனால் கல்லறையை கட்டுறாங்க. ஒரு பெரிய கல்லறை, அது பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பற்றி உள்ளே போகும்போது எங்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் நல்ல மீஸெல்லாம் பெருசாக வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் நான் போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். அப்போ அந்த அவங்ககிட்ட போய் அப்படி பேச்சு கொடுத்து இந்த ஊர் என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு பாருங்க, பஸ்லேருந்து இறங்கின உடனே ஒரு பெரிய கல்லறையை பார்த்துருப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாம் பார்த்தோம், அது இந்த ஊரோடைய கீழ் ஜாதி பையனுடைய கல்லறை அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு புரியல எனக்கு. அப்புறம் சொன்னார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட மாதிரி அவர் சொன்னார், அவனுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், துண்டு எடுத்தாலே அக்கல்ல வச்சுட்டு போனோம், இல்லை மடிக்கு கீழே கொண்டு போனோம், சட்டையை போட்டுக்கிட்டு போகிறான் அவன். அதான் போட்டாங்க. இனி போடுறதுக்கு அத்தனை பேர் என்ன பண்ணுவான், பயப்படுவான் பார். அதுக்கு தான் கட்டி வச்சுருக்குறோம், பார்த்துக்கோ, இதான் உனக்கும். சட்டையை போட்டினா உனக்கு என்ன ஆகிடும், இதுதான் நிலமை. உயர் ஜாதிக்காரனுக்கு முன்னாடி வந்து நீ நின்னா உனக்கும் இதுதான் நிலமை. இதோட கொடுமை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு குட்டை மாதிரி இருக்காது, தண்ணீர் குட்டை, அது குடி தண்ணீர் அதில் தான். யாருக்கு, அந்த ஆட்களுக்கு. அதில் இந்த மேல்னு சொல்கிறான் இல்லையா, இவன் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து தண்ணீர் குடிக்க வைக்கிறான். அவனுக்கு தனியாக ஒன்று இருக்குது, அவனுக்கு வந்து நல்ல சிமெண்ட்லாம் போட்டு நல்ல பெருசாக இருக்குது, நல்லா என்னவோ பட்டின்னு முடியும், பாப்பாரப்பட்டி என்னவோ ஒரு ஊர் மதுரையில், அது மறந்துட்டேன். அதிர்ச்சியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு இங்கே வந்து எல்லாமே சாதாரணமாக இருக்குது, யார் இருக்கிறதாலும் தண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அங்கே போனால்
இன்னும் அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இன்றைக்கும் அது கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ மாறிடுச்சு. இப்போனா நான் அந்த ஊரில் வந்து ஒரு அந்த மனுஷன் நாங்கள் போகும்போது தலைவர் ஆகிட்டார். அதுக்கு சொல்கிறது இருந்தால் அப்படி இருந்து ஊர் இது இன்றைக்கி கெடுத்து குட்டி சோறாகிட்டாங்கண்ணா. நான் கேட்டேன் என்ன ஆச்சு? அப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ என்னடான்னா திமுகலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தலைவனாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவங்களுக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவனையும் தூக்குறான் அப்படின்றாரு ஊர் தலைவர். அடப்பாவீங்களா, ஒரு மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு காலையில் ஃபுல்லாக இதான் பேச்சு. அவனுக்கு மீசி நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. எங்கள் கூட ஒரு 2-3 பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது. அதில் ஒன்று மலையாளி, இன்னொன்று நார்த் இந்தியா, ஜார்க்கண்டு. அதுங்கெல்லாம் பாவம் முழிக்குது. ஏன்னா ஏன் மொழி அதுக்கு மேலே போயிருக்குது. ஏன்னா எனக்கு புரியுது, அதுங்களுக்கு புரியல. எப்போ வெட்டுவானுங்கன்னு தெரியாது, எப்போ எதை கத்துவானுங்கன்னு தெரியாது, துரத்தி விடுவாங்க. ஏன்னா 15 நாள் இவனுங்கிட்ட வந்து மல்லு கொட்டணும். இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி ஆகணும். எங்களுக்கு என்னடா பண்ணுறது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நினச்சேன் நான். அப்புறம் தான் இன்றைக்கி நான் வெளியெல்லாம் போகும்போது பார்க்குறேன், ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்ல இடத்துல நம்மளை பிறக்க. இங்கெல்லாம் பேச முடியுமா? உங்ககிட்ட வந்து நான் ஆண்ட ஜாதி நேரம் இங்கே வீடியோவில் பேசின்னு இருப்பான். உங்ககிட்ட வந்து ஆண்ட ஜாதி பிரதர் அப்படின்னா என்ன ஆகும்? கையும் இருக்காது, வாயும் இருக்காது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பேச முடியாது. நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் உனக்குள்ளே வச்சுக்கோ, சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வச்சுக்கோ. அதுலேருந்து எதாவது நல்ல பலன் வருதோ அனுபவிச்சுக்கோ. அதோடு என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். எவ்வளோ பேர் நல்ல இடத்துல. ஆனால் நீங்கள் இதே நார்த் இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் மேல் ஜாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி தரான், யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சாதாரணமான ஆள் தெரிஞ்சுன்னா பேப்பரில் இது என்னமோ வருது, அந்த பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கிறான். நம்ம ஊர்லலாம் ஈசல் அதுதான் வராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் போடுவோம். அந்த பேப்பரை வச்சு அதில் தான் உங்களுக்கு சட்னி, இட்லி, அவன் போடுற கச்சோடியிலேருந்து எல்லாமே அதில் தான் தரான். நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அங்கே போய் தட்டி எங்கே அப்படின்னா உங்கள் தலையில் 2 கொட்டுவான். யோ நீ யார், நீ தட்டுலாம் பேசின்னு இருக்கிற? ஆனால் இங்கே அதுமாதிரி பண்ண முடியுமா? ஹோட்டலுக்கு போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வாழை இலை வச்சுட்டு உங்களுக்கு பேப்பர் போட்டால் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் என்ன மாதிரி உரிமையில் கொந்தளிக்கிறீங்க. ஆனால் சும்மாவா சாப்பிட்றேன், காசு கொடுத்தானே. நீ காசே இருந்தாலும் சரி, என்ன ஜாதி நீ, இப்படி தான் கேட்பான் நார்த் இந்தியாவில், மற்ற இடத்துலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி பேச. அப்போ அதுக்காக தான் யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குழப்பவாதிகள், குட்டியை கலப்புறவனா நிறைய பேர் வந்திருக்கிறான். உணர்ச்சி முக்க வார்த்தையில் கேட்டவனே பார்த்து அண்ணன் வந்து விட்டார், தமிழ்நாட்டை காக்கிற விடிவெள்ளி வந்து விட்டார்னு கொதிக்கூடாது. ஏற்கனவே வெள்ளி சூரியன்லாம் இருக்குது. ஓரமாக என்ன பண்ணோம், வேடிக்கை ஒன்றா பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன். அப்போ பேசிக்காக ஒரு காரியம் என்ன, டிஸ்கிரிமினேஷன். அந்த பிரிவினை என்ன பண்ணுது இது இயேசுவின் காலத்தில். அந்த ஸ்திரீ அவரை பார்த்து அதான் கேட்குறான், நீர் ஒரு யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் வந்து கேட்பது என்ன? சரி, அவள் தான் அப்படி கேட்டா. இயேசு அது சும்மா இருந்தாரா? இல்லை. உங்களுக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். சமாரிய ஸ்திரீ ஒருத்தி அவளுடைய மகளுக்கு சுகம் வேணும்னு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர. அவ வேற ஒரு பெண். ஆனால் சமாரிய ஸ்திரீ, என்னுடைய மகளுக்கு ரொம்ப சுகவீனமாக இருக்குது, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு சுகம் எனக்கு வேண்டும்னு வரா. அப்போ இயேசு அவளை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு வரா, ஒரு பதிலும் கொடுக்கல, ரெஸ்பான்ஸே இல்லை, ரிப்ளேவே இல்லை. எப்படி பாருங்க, இயேசு நடந்துக்கிறார் அப்படி. ரொம்ப நேரமாக வைப்பான், கெஞ்சிக்கிட்டே வரா. நான் இயேசு நம்மள ரிப்ளேவே நம்மளாக இருந்தாலும் சொல்லி, எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா, எவ்வளோ திமிர் பார்த்தியா, இவ்வளோ கெஞ்சுறேன், இவ்வளோ அழுகுறேன், நான் சும்மா எதுவாக கேட்குறேன், என் மகளுக்கு ஒரு சுகம் தானே கேட்குறேன், நல்லது தானே கேட்குறேன், இப்படிலாம் பேசியிருப்போம். அவள் பேசவே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி ஆளை தான் ஆண்டவருக்கு பிடிக்குது. இதெல்லாம் என்ன பண்ண விதண்டாவாதெல்லாம் அங்கே வந்து உரிமையெல்லாம் என்ன பண்ண சில இடத்துல முக்கியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசவே கூடாது. நேற்றுலாம் போன வாரம் அதெல்லாம் போச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்கள் கடவுளுக்குன்னு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா, கிதியோனுக்கு தேவன் சொன்னது தான், நாயை போல நக்கி கொடுக்கிறவனை கொண்டே இஸ்ரவேலை என்ன பண்ணுவேன் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு. நான் தாழ்மையை தான் குறிக்குது, வேற ஒன்றும் இல்லை. உங்களை நாய் மாதிரி 4 காலம் நடக்க சொல்ல. உங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக தான் பார்க்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்படி ஒரு தாழ்மை, அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு தன்னை உயர்த்தாமல் இருக்கிற காரியம். அப்போ அந்த சமாரிய ஸ்திரியை பாருங்க, அப்படி தான் நடத்துகிறார். ரொம்ப கேவலமாக அவளை ட்ரீட் பண்ணுறாரு. அவள் கேட்டுக்கிட்டே வரா, பதிலே சொல்ல. சீஷர்கள் ஒரு கட்டத்தில், ஆண்டவரே ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்போம், முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறோம், நம்ம வேற எதுவுமே பேச முடியல, இதே கேட்டுக்கிட்டே வரா அப்படின்னும் போது தான் இயேசு திரும்பி அவளை பார்த்து என்ன கேள்வி தெரியுமா, என்ன பதில் தெரியுமா கொடுத்தாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாதுன்னு பதில். வேற எதுவுமே சொல்ல அவர். அப்படின்னு என்ன சொல்றாரு? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளை யாருன்னு சொல்றாரு? சமாரியை யாருன்னு சொல்லிட்டாரு? நீ ஒரு நாய் சந்ததின்றார் இயேசு பேசுறது.
ஏன் டிஸ்கிரிமினேஷனை சொல்கிறாரா? இல்லை இல்லை, ஏன்னா சமாரியர் இவங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. இவங்களை பன்றிகள் அப்படின்றாங்க சமாரியர்கள். இவர்கள் வந்து சமாரியரை நாய்கள் என்று சொல்லுகிறார்கள். யூதருடைய வழக்கம் அது. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் நாய்களாக இருக்க என் பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்களாகி உமக்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாதுன்றார். அப்போ அந்த ஸ்திரீயோடைய பதில் என்னவா இருக்கும்? தன்மானம் இருக்காதா? ஹலோ, அதான் சொல்கிறோம், தன்மானம் என்னென்னோ இருக்குது இல்லையா? இன்றைக்கி சூடு சொரணை அதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் நிறைய இருக்குது. இங்கே தான் இருக்கக்கூடாதுன்றேன். இந்த சீன் போடுற ஆளுங்கள்லாம் இங்கே தான் நிறைய போடுவாங்க. பார்த்துருக்கு, நான் இந்த சபையில் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அது மாதிரி. எங்களை இப்படி பாஸ்ட் அப்படி பேசலாம் அப்படி சொல்லலாம், பாஸ்டனும் இவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணுறதுல மட்டும் உங்களுக்கு மேலே இல்லை, செய்கிற வேலையும் உங்களுக்கு மேலே, உங்களுக்கு உபதேசம் பண்ணுற வேலையில் தான் வச்சுருக்கிறார். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் தாழ்மையாக கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஈக்குவலாக ஆகிட்டோம்னா கண்ணம்னா இருக்கும் பேச்சில். இந்த சபையில் நான் எங்கள் அப்பா பேசுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். பார்த்து தான் இப்படி ஒரு பேச்சை இப்படி ஒரு ஊழியத்தை செய்யவே கூடாதுன்ற எண்ணத்துக்கு வந்தேன் நான். எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம், எப்படி பண்ணலாம். சரி, இவர்கள் இதே மரியாதை தான் இவங்களுக்கு உலகத்துலேயும் கிடைக்குதா? இவங்க செய்கிற வேலையிலையும் கிடைக்குதா? அங்கேயும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்க செய்கிற வேலையிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது திட்டுவாங்க, ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது கோவப்படுவாங்க. அங்கேயும் என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னு முறைக்கிறாங்களா? நெஞ்சை நிமித்துறாங்களா? இல்லை, அங்கெல்லாம் கூனி குறுக்கி பம்பிக்கிட்டு சம்பளம் போயிடும், வேலை போயிடும், வேற எங்கேயும் தூக்கி அடிச்சிருவாங்க, அசிங்கமாகிடும். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வாயை என்ன பண்ணிக்கணும், பொத்திக்கிட்டு சூடு சொரணும், இல்லை என்ன பண்ணிடணும், அமைதியாக நிற்கணும்னு வருது. நிற்கிறீங்க பணத்துக்காக. அங்கே சூடு சொரணம் என்ன பண்ணுறது, எட்டி பார்க்குறது இல்லை. ஆனால் சூடு சொரணம் எங்கே வருது உங்களுக்கு? எங்கே வருது? நாய்களை போல் நக்கி குடிக்கணும்னு சொல்கிற இடத்துல தான் என்ன பண்ணுது, சூடு சொரணம் ரொம்ப அதிகமாக எட்டி பார்க்குது. அப்போ தான் பார்க்குறாரு, ஓஹோ, இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் பண்ணாங்க. அடிமையாக இருந்ததே ஒரு கட்டத்தில் மறந்துட்டாங்க. மறந்துட்டு தங்களை பெரிய என்னவோ பெரிய ஆண்ட ஜாதி, நாங்கள் வந்து காணானே சுதந்திரிக்க போகிற ஜாதின்னு நினச்சிக்கிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா கை விட்டார். அப்போ தான் இந்த பட்னியை கிடக்கிறது, யுத்தம் நடக்கிறது, செத்து போகிறது, வியாதியில் மறிச்சு போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நடந்தது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. பூமி பிளந்து புருஷன் உள்ளே இறங்கிடுவார், மனைவி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஐயோ அப்படின்னு. இன்னொரு வாட்டி பார்த்தா பாம்பு கடிச்சு நைட்டோட நைட்டாக எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கும்பலே செத்து போகுது. இப்படிலாம் நடந்தது இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் அப்படின்னா இந்த பெருமையை இதை ஆண்டவர் சுற்று முற்றிலுமாக என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற எப்படி சொல்கிறது, தாழ்மையின் அந்த உச்சத்தை ஆண்டவர் எப்பவுமே பார்க்க விரும்புகிறார். எதை பார்க்க விரும்புகிறாரு? ஒரு தாழ்மையின் மேக்சிமம் லெவலை. அப்போ அந்த ஸ்திரீ அப்படி தான் இயேசு சொல்கிறாரு, பிள்ளைங்களை 40 எடுத்து நாய்க்கு என்ன பண்ண முடியாது, நீ ஒரு நாய், உன் பொண்ணு ஒரு நாய், இந்த நாய்க்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாதுன்றார். சூடு சொரணையே இல்லை. அவள் என்ன தர பதில் கொடுத்தா, சரிதான் ஆண்டவரே, ஆனால் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் என்ன பண்ணுமே, அவன் பிள்ளைங்க சாப்பிட்டோம், பிள்ளைங்கள் சாப்பிட போக மிச்சம் கீழே விழலாம், சாப்பிடும் போது சிந்தும்ல இறையும்ல, அதை எடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஊட்ட போகிறது இல்லை. ஆனால் கீழே இறையிறதை எது கொடுப்பீங்க, எதுக்கு போடுவீங்க, நாய்க்கு போடுவீங்களா, அப்படி நினச்சிங்கன்றான். அப்போ தான் இயேசு அடுத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. எது பெரியது? இவ்வளோ சொல்லியும் வெக்கமான சூடு சொன்னாலாம் எட்டி பார்க்கல பற்றியா உனக்கு? அவன் தான் கிறிஸ்தவங்க. எனக்கு இந்த சூடு சொன்ன உள்ள கிறிஸ்தவனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. எதுக்குமே லாக்கில்லை நீலாம். சட்டு புட்டுன்னு வாழ்க்கைலாம் முடியணும். எல்லாரையும் பப்ளிக்காக பேசுகிறேன். ரொம்ப சூடு சொன்னா இங்கே இருக்கக்கூடாது. எதில் இருக்கணுமோ அதில் இருக்கணும். விசுவாசத்தில் வாழறதுல இருக்கணும். ஆண்டவருக்காக செயல்படுறதுல இருக்கணும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், அதில் இருக்கணும். வைராக்கியம் எல்லாமே தேவையில்லாத அந்த வைராக்கியம்லாம் பண்ணக்கூடாது. இங்கே சபைக்குள்ளே சத்தியத்துக்காக அல்லது மற்றதுக்காக இருந்ததுன்னா அதனால ஒரு பிரோஜனம் இல்லைன்றத விட நஷ்டம் தான் அதனால். அப்போ அந்த ஸ்திரீயை அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு நடத்தின விதம் பாருங்க. எதுக்காகனா அவளை உணர வைக்கிறார். தன்னை வந்து பெரிய கடவுளாகவோ தன்னை வந்து பெரிய மகாத்மா போல காட்டிக்க விரும்பலை. தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாகவே இருந்துக்கிட்டு, உன்னை எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் நாயை தான் நினைக்கிறாங்க, நீ எங்கே போயிருந்தாலும் இந்த பதில தான் சொல்லியிருப்பாங்க உனக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், உன் விசுவாசம் பெரியது, உன் மகள் இப்பொழுதே குணமானாள்ன்றா, சொஸ்தமானாள் அப்படின்றார். போய் பார்க்குறா, மகள் என்ன, நாங்கள் சொஸ்தமாயிட்டோம். இப்படி தான் சமாரியருக்கும் அதே போல் யூதர்களுக்குமான டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணுது இருக்குது, வேறுபாடு.
ஏற்றத்தாழ்வு, பகை, இதெல்லாமே இருக்குது அவங்களுக்குள்ள. அப்படி ஒரு காரியம் தான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது? அப்படிப்பட்ட சமாரியர்கள் யூதர்களை பன்றிகள் என்று பார்க்கக்கூடிய சமாரியர்கள், சமாரியர்களை நாய்கள் என்று பார்க்கக்கூடிய யூதர்கள். என்ன நடக்குது? சமாரியர்கள் அப்போஸ்தலர் காலத்தில் பரிசுத்த ஆவியை அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்று கொள்கிறார்கள். முக்கியமாக தெய்வ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள்? இத்தனைக்கும் இயேசு யூத குலத்திலிருந்து தான் வந்தவர்னு தெரியும். வந்தவன் தெரிந்தாலும் அவருடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது பேதுருவும் யோவானும் சீஷர்களும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே சீஷர்களும் மற்ற ஆட்களும் என்ன சொல்றாங்க? பேதுரு யோவானையும் பார்த்து, சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம், இது உண்மையா? இது என்னன்றதை நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு நேரடியா பாருங்க அப்படின்னு யோவானையும் பேதுருவையும் அனுப்புறாங்க. யோவானும் பேதுருவும் யாரு? யூதர்கள். இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நாய்கள் இவங்க. யாரு? சமாரியர். இவன் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டானா என்னடா இது அப்படின்ற மாதிரி போறாங்க. போகும்போது அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 15. இவர்கள் வந்தபோது, யாரு? பேதுருவும் யோவானும் சமாரியரிடத்துல வந்தபோது, அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல். யாரை பெறாமல்? நல்லா கவனிக்கணும். தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சமாரியர்கள், ஆனால் யாரை பெறவில்லை? அவர்கள் பரிசுத்த ஆவியினரை பெறவில்லை. சரி, பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கலாக கண்டு. எதை மட்டும் பெற்றிருந்தார்கள் அவர்கள்? ஆமா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் எதை பெற்றாச்சு? ஞான ஸ்நானம் பெற்றாச்சு. அதனால எல்லாரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொடுக்கிறார்கள், நினைத்து கொடுக்கிறார்கள், திருப்தி கூட ஆகிக்கிறாங்க. ஆமா, நாங்களாம் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இதே நிலை தான் அங்கேயும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்த சமாரியர்களை பேதுருவும் யோவானும் கண்டபொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதுதான் அடுத்த லைன். என்னது அது? இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. 16 வசனம், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக என்ன பண்ணினார்கள்? அவர்கள் இப்ப புரியுதா எதற்காக ஜெபம் பண்ணினார்கள்? அப்போ ஒரு விசுவாசி எதற்காக ஜெபம் பண்ணோம்? நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நல்லது. அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு கிரியை, அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அதோட கூட கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்து போகவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னும் வெற்றிகரமா, இன்னும் அது ஒரு மேன்மையானதா, இன்னும் சிறந்ததா, இன்னும் சிறப்பாக அதை கொண்டு போனோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையா இருக்குது. என்னது அது? நீங்கள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. யாரை பெற்றுக்கொள்வது? எப்படி பெற்றுக்கொள்வது? ஜெபம் பண்ணி. எப்படி பெற்றுக்கொள்வது? அப்போ ஒரு விசுவாசி அதுக்காக ஜெபம் பண்ணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அதோட திருப்தி ஆகிடக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அதோட சபைக்கு வந்தோம் போனோம், அந்த சம்பிரதாயத்தை ஆண்டவர் இங்கே கேட்கல. அதனால ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் வரப்போகிறதும் இல்லை. 10ஓட 11 இருக்க போறீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஒரு யூனிக்கான கிறிஸ்தவத்தை வாழணும்னா, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது கிறிஸ்துவின் பலனை, ஞானத்தை, கிருபையை, வல்லமையை, தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணும்னா you need Holy Spirit. How to receive the Holy Spirit? You should pray for that. நீங்கள் அதற்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? ஜெபம் பண்ணினாலே ஒழிய நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் எடுத்ததுனாலேயே நீங்கள் யாரை பெற்றுக்கொள்ள முடியாது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவரால் செயல்படுகிறவர்களாகவோ நீங்கள் நினைத்து கொள்ள கூடாது. இயேசு தான் என் கூட இருந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். இல்லை. You should receive the Holy Spirit. You should pray for it first of all. உங்களுக்கு அது ரொம்ப ஞாபகம் இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்த தேதியை கூட மறந்துடுங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை வேண்டிக் கொண்ட நாள் தான் உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றத்தின் முதலாவது நாளாய் இருக்கிறது. மாற்றத்துக்கான ஆரம்பம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்வது அல்லது ஜெபம் பண்ணுவதே அடிப்படையான ஒன்றாய் இருக்கிறது. இதுதான் யோவானும் பேதுருவும் சமாரியர்களுக்கு என்ன பண்றாங்க? போயிட்டு டீச் பண்றாங்க. தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இனி நீங்க நாய்கள் இல்லை, இனி நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் பேதுருவாகி என்னை கொண்டு நடக்கிற அற்புதங்கள், பேதுருவாகி என்னை கொண்டு செய்கிற தேவனுடைய கிரியைகள் உன்னை கொண்டும் செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பேதுருவாகிய நான் மேல் வீட்டு அறையில பெற்றுக்கொண்ட அதே ஆவியானவரை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உபதேசித்தான். இன்னைக்கு அதுதான் செய்யறதில்ல. எத்தனை விசுவாசிகளுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது முக்கியமானதுன்னு கேளுங்களேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது, சபைக்கு போகிறது,
வசனத்தை கேட்கறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது. ஆனால் ஒரு விசுவாசி வாயிலிருந்து வராது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. யாரை பெற்றுக்கொள்வது? Receiving Holy Spirit is a very important thing in the Christian life. தெரிகிறதே இல்லை பாருங்க. எங்கேயோ போய் உட்காருது, ஏதோ ஒன்று நல்ல பிரசங்கம், நல்ல எது நல்ல பிரசங்கம்? சத்தியம் நிறைந்திருந்தால்தான் அது நல்ல பிரசங்கம். இல்லைன்னா வெறும் ஜங்க், அது குப்பை. குப்பையெல்லாம் தூக்கி பேக்கெட் ஃபுல்லாக ஒப்பிக்கிட்டு போனாலும் அதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு பேக்கெட்டில் அது 500 ரூபாய் இருந்தாலும் 4 பேக்கெட்டில் இருக்கிற குப்பைக்கு அது சமமாக மாறப்போவது இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி ஒரு சபையை தான் இங்கே இருக்க விரும்புகிறேன் நான். அப்படி ஒரு ஊழியத்தை தான் செய்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இங்கே வரணும், இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஒரு கதை கேட்டு போகிறது, வெறும் கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. யூ ஷுட் பி மூவ் அண்ட் வாக் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்களோ அவர்களை தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். யார் தேவனுடைய புத்திரர்? யார் தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய ஆவியினாலே நடக்கிறவர்கள். நம்புறீங்களா நீங்கள் இதெல்லாமே? அப்போ இதுதான் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. சரி, இது ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா சபையில்? எல்லா சபையிலும் ஒரு கூட்டம் இருக்கும். பணத்தை கொண்டு தங்களுக்கு ஒரு உயர்வை அல்லது தங்களுக்குரிய ஒரு இடத்தை, தங்களுக்கான ஒரு திருப்திகரமான ஒரு ஆசீர்வாதத்தெல்லாம் பணத்தை கொண்டு கிரியை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். இப்போ மற்ற மதங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? தரிசனம் பண்ணோன்னா எது தேவை? அதுக்கு எது தேவை? காசு தேவை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் படிக்கிற காலத்தில் லட்டு, திருப்பதி லட்டு முதல்ல சாப்பிட்டேன் நான். என் ஃப்ரெண்ட்ஸு கொண்டாந்து கொடுத்தாங்க. நல்ல கல்கண்டுலாம் போட்டு நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கொடுத்தானுங்க. கொடுத்தபோது அதில் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, நீ என்னைக்கு போனேன், எப்படி பார்த்த அப்படிலாம். இவங்க 2 பேர் பேசிக்கிறேன், நான் லட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தவனுக்குள்ள ஒருத்தருடைய குரல் பாருங்க அப்படியே உயருது, அது அதிகமாகுது, கோபமாக மாறுது. 2 பேரும் ஒரே கோயிலுக்கு தான் போயிருக்கிறான். 2 பேருமே லட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தானுங்க. அப்புறம் என்னடா கோவம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தன் ஸ்பெஷல் தரிசனத்தில் சாமியை கிட்ட போய் என்ன பண்ணுறான்னா பார்த்துருக்குறான். இன்னொருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவன் தூரமாக இங்கே நின்றுட்டு கூட்டத்தில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுறான். அதில் இவன் சத்த போகிறான், என்கிட்ட சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல, எல்லாத்துலேயும் நீ மட்டும் தனியாக பண்ணிக்கிற, எங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியாதுலன்னு ஆச்சு பூச்சுன்னு காத்துறான். இவன் சொல்கிறான், எப்பா நாங்கள் ஒரு டூரிஸ்ட் ஆளுங்கிட்ட சொல்லி புக் பண்ணி நாங்கள் அப்படி போனோம், அவங்ககிட்ட பணம் கொடுத்தோம், அவன் என்ன பண்ணான், எங்களை கிட்டே போய் நாங்கள் தரிசனம் பார்த்தோம், நீ என்ன பண்ணுற, அதுக்கு எங்களை போட்டு கத்தனா பணத்தை கொண்டு அங்கே என்ன பண்ணுதாங்க சில காரியங்கள் நடக்குது. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் அது நடக்கிறத அல்லது அது மாதிரி இருக்கிறத, அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது பேதுரு யோவான் காலத்திலே, அது இயேசுவின் காலத்தில் இருந்தது. பேதுரு யோவான் காலத்தின் புதிய உடன்படிக்கையின் சபையிலும் அப்படி இருந்தது. எப்படி இருந்தது? அதுதான் அடுத்து வரப்போகிற வசனங்களை படிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளாமல், எதன் மூலமாக பெற்றுக்கொள்ளாமல்? ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளாமல், பணத்தின் மூலமாகவும் அல்லது பொருளாதாரத்தின் மூலமாகவும், தங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சில அதிகாரத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் உண்டு எப்பவுமே. இன்றைக்கும் பல சபைகளில் பரிசுத்த ஆவியினர் அபிஷேக கூட்டம் வைக்கிறோம், வந்து கலந்து கொள்ளுங்க, ஆவியினர் பெற்றுக்கொள்ளுங்கள்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்குது, பாகுபாடுகள், வித்தியாசங்கள்லாம். யாருக்கு நல்ல ரொம்ப முக்கியமானவங்களா தெரிகிறாங்களோ, தேவையானவங்களா தெரிகிறாங்களோ, அவங்க தலையில் பாஸ்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது தலையில் கையை வச்சு ஆட்டி ஆவியினர் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இப்படின்னு பண்ணி ஊதி என்னென்னவோ செய்கிறாங்கங்க. அவங்களெல்லாம் சும்மா உட்காந்துருக்க முடியாதா பின்னாடி? நான் கேட்குறேன், வராதிங்கன்ற நான். உங்களால் கண்ட்ரோல் பண்ணி பிள்ளைங்களை இங்கே உட்கார முடியலாம், வராதிங்க, கீழே உட்காந்து ரூமில் இங்கே உட்காந்து டிவி பாருங்கள். பிரசங்கம் பண்ணும் போது சாத்தான் மாதிரி பிசாசு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. விளையாடுற இடமா இது? அப்போ பல இடத்துல பார்க்குறோம் நம்ம. அதை பரிசுத்த ஆவியை இப்படிலாம் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பெற்றுக்கொள்ளாமே சுகத்தை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, இது மாதிரி ஆள்லாம் இருக்கிறான். பரிசுத்த ஆவியினர் தேவையில்லை. எங்கள் பாஸ்டர் வந்து வல்லமையானவர், அவர் கை வச்சு அப்படி நடக்கும், அவர் ஜெபம் பண்ணால் அப்படி நடைபெறும், அவருக்கு ஒரு தசமாக கொடுத்துட்டா போதும், ஒரு காணிக்கை கொடுத்துட்டா போதும், அவர் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுவார், அவர் வந்து சுகத்தை கொடுத்துருவார், இதெல்லாம் பண்ணிடுவார்.
அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் அநேக விசுவாசிகள் இன்னைக்கு நம்ம சபையில் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இங்கே. அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. பரிசுத்த ஆவியை அவன் எப்படி பயன்படுத்துகிறான். சரி, 16 படிப்போம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமான் கண்டபோது அவர்களிடத்துல பணத்தை கொண்டு வந்து, யாரு? சீமோன் ஒரு ஆள் இருக்கிறான். அவன் பார்க்குறான், ஐயோ இது அற்புதமான விஷயமா இருக்குது. கடவுளையே பெற்றுக்கொள்வது. யாரை பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய சுகம் இதெல்லாம் வேணும்னா பாஸ்டர் வேணும்னு நினைக்கிறோம். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். பாஸ்டர் வந்து கால் வைக்கணும்னு நினைக்கிறோம். பாஸ்டர் வந்து வீட்டில் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறோம். கை வைக்கணுன்றோம் இல்லையா? அதுக்கு பல காரிய யுக்திகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள வந்து அந்த சீமோன்ற ஒரு ஆளும். இவன் அந்த என்ன பண்ணுறான், இவன்கிட்ட பணம் நிறைய இருக்குது. இவன் பார்க்குறான், இவன் இது அற்புதமான விஷயமா இருக்குது. பேதுரு யோவானோ ஜெபித்து கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்ன்றதை பார்க்குறோம். ஏன் கைகளை வைத்தார்? இந்த கை வைக்கிறது தொடர்றதெல்லாம் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். தீண்டத்தகாதவன் அப்படின்னும் போது அதில் முதல் விஷயம் என்ன? இயேசு பல இடத்துல பார்ப்போம், கண்களை தொட்டார், இது கண்கள் மேலே கைகளை வச்சார், இந்த பூசினார், துப்புனார்லாம் பார்ப்போம், நிறைய படிப்போம். இதெல்லாம் எதை காமிக்குது? இன்னும் நான் வித்தியாசமாக என்ன பண்ணல, பார்க்கல. இன்னும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நம்ம பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட நெருங்க மாட்டோம், நெருங்கினாலும் அவங்கள தொட மாட்டோம். ஒரு குஷ்டரோகி ஒரு ஆள் வரான், ஹலோ உங்ககிட்ட வந்து நிற்கிறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 அடி தள்ளி போவீங்க. உங்கள் கை கொடுக்கணும்னு வரான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு கை நல்லா இருக்குதுல்ல, வேறெல்லாம் வச்சு நல்லா என்ன பண்ணுது, ஆமாம் இருக்குது, மெனிக்யூர்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருப்பீங்க. சரி, அப்போ உடனே என்ன பண்ணுவீங்க? ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்வீங்கள. அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். அது அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? பேசுறது புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் தான் அது. பேதுரு யோவானை இப்போ என்ன சொல்கிறாங்க, சமாரியர்களை பார்த்து அந்த தொடுதல் என்பது ஆவியானவரை வந்து அட்டாச் பண்ணுறதில்ல, அல்லது பேதுருவின் கையிலேருந்து ஆவியானவர் அவங்களுக்குள்ளே போனாங்கன்னு ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பாஸ்ட் தலைமையில் கை வச்சாதான் ஜபம், இல்லைன்னா அது என்ன கிடையாது, ஜபமே கிடையாது. இல்லை சில மக்கள் தங்களை எப்படி உணர்றாங்கன்னா, வேறுமையாக அல்லது வேற்றுமையாக என்ன பண்ணுறாங்க, தங்களை உணர்றாங்க. ஒரு மாதிரி நம்மளை ஒதுக்குறாரோ அப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு அப்படி நினைக்கும் போது அவங்கள அரவணைத்துக் கொள்வதற்காக அல்லது அவங்கள வந்து ஒரே விதமான உணர்வுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக, நான் வெறுக்கலை, உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கல, நீங்களும் நானும் ஒன்று தான் அப்படின்ற அந்த உணர்வை கொண்டு வருவதற்காக அந்த தொடுதல் என்ன பண்ணுதாங்க, பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. சமாரியர்களாகிய உங்களை யூதர்கள் நாய்களாக பார்க்குறாங்க. இனி நாங்கள் உங்களை நாய்களாக பார்க்கல, தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க நீங்கள் எனக்கு, ஆனால் நாங்கள் உங்கள் தலைகள் மேலே என்ன பண்ணுற கைகளை வைக்கிறோம். வைக்கும் போது அது ஒன்றும் தெய்வீகமான ஒரு செயல்னு கூட சொல்லிட முடியாது. அது எப்படிப்பட்ட ஒரு செயல்? அது அந்த செயலின் மூலமாக நடைபெற்ற காரியம் என்ன? பரிசுத்த ஆவி அவர்கள் ஜபத்தினாலே பெற்றுக்கொள்கிறார்கள், கைகளாலே அல்ல. இதனாலே பெற்றுக்கொள்கிறார்கள், ஜபத்தினாலே. சரி, இந்த முட்டாள் என்ன பண்ணுறான், இங்கே உட்காந்து பார்த்துட்டு, சீமோன் இந்த கையில் தான் ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, இந்த வல்லமை என் கைக்கு என்ன பண்ணணும், வரணும், வந்தால் என் கை எது தொட்டாலும் என்ன பண்ணும், தொலங்கும். ஹலோ, மற்ற மதங்களையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்குது. கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் இந்த எருசலேம் சைடு அப்படிலாம் போயிட்டு வர மாதிரி பண்ணால், அங்கே டூர் கொண்டு போனால், இப்போ நம்ம ஏலகிரி போனோம், பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம், தேன் வாங்கிட்டு வந்தோம், இன்னும் என்ன பண்ணோம், வாங்கிட்டு வந்து இன்னும் பண்ணிட்டு காணணும். சரி, இங்கேருந்து எருசலேமுக்குள்ள கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுப்போமே, அங்கே போய் என்ன வாங்குவீங்க? என்ன வாங்குறாங்க தெரியுமா? இப்போ போகிற ஆளுங்களாம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குறாங்க, ஒரு 10-20 வருஷமாக. எதை வாங்குறானுங்களோ இல்லையோ 2 விஷயத்தை கம்பல்சரி வாங்கிட்டு வந்துடுறானுங்க ஊருக்கு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது. ஒன்று ஒலிவ இலை, இன்னொன்று ஒலிவ எண்ணெய். இது 2ம் கம்பல்சரி இருக்குது. பிச்சைக்கார மாதிரி ஒரு 10 இலையை தூக்கி ஏதாவது பைக்குள்ளே கீழே போட்டு எடுத்துன்னு வந்துடுறான். கஞ்சா இலை மாதிரி இருக்கும் அது. நார்த் இந்தியா இலை போனீங்கன்னா ரோட்லேயே விளைச்சி கிடக்கும் எக்கச்சக்கமாக. இன்னொன்று எண்ணெய் பாட்டிலாக என்ன பண்ணுறது, நானே பார்க்குறேன். அவனுக்கு பார்த்தானுங்க வரதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வரதெல்லாம் வித்தியாசமான ஆளுங்களாக இருக்கிறாங்க, வித்தியாசமான வாங்குகிற ஆளுங்களாக இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ நாள் வெறும் ஆலிவ் ஆயில் போட்டவன் இவ்வளோ நாள் இப்போ என்ன போட ஆரம்பிட்டான், டிவோட்டட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஹோலி ஆயில், ஆலிவ் ஆயில், பரிசுத்தமான. ஆமாம், அவன் போட்டு அவன் கண்ணம்னான்னு விற்கிறான். இவனுங்களா போய் அப்படியே அள்ளிக்கிட்டு வரானுங்க. சரி, அள்ளிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறான், தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு தான் எல்லாருக்கும் ஒரு இலை, ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சு.
முன்னெல்லாம் இந்த துபாய்க்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஆக்ஸு தைலம் கொண்டாடுவாங்களே, அது மாதிரி இந்த லூஸுங்க என்ன பண்ணுது, போயிட்டு இதுதான் வாரின்னு வருது. வாங்கி வந்து எல்லா கிறிஸ்தவ சபையில் இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று என்னென்னா, நாங்கள் எருசலேமுக்கு என்ன பண்ணிட்டோம், ஜெருசலேம் டூர் நாங்கள் போயிட்டு வந்துட்டோமாகும் ஒன்று. 2வது வந்து ஆமாம், உங்களுக்கு அங்கே போய் நான் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு, ஆமாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையே வாங்கிட்டு வந்த மாதிரி எண்ணெய்க்கு அவ்வளோ பெரிய விளம்பரம். சரி, அவங்களாம் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயபக்தியாக வாங்கி பத்திரமா ஆன்ட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு இலையும் ஒரு எண்ணெயும் சத்யா சூப்பர் மார்க்கெட்டில் விற்குதுங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஆலிவ் வாங்குறது, இது வாங்குறதுக்கு அங்கே போகிறீங்க. ஏதோ இங்கே இருக்குது 2 அடி எடுத்து வச்சா இருக்குது அந்த கடையில் ஒலிவ் எண்ணெய். அது எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு தெரில, ஏதோ ஒன்று. சரி, வாங்கின்னு வந்துட்டாங்க. சரி, இப்போ அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அது அவங்க என்ன சொல்கிறாங்க, பத்திரமா உங்கள் பைபிளுக்குள்ளே வச்சுங்க. சரி, இல்லைன்னா என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டு செல்ஃபு முன்னாடி அப்படி பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்க, அதை பத்திரமா பதப்படுத்தி அதை வைங்க. சரி, இந்த எண்ணெய் கொடுத்துவீங்களே, அதை என்ன பண்ணுறது? அப்பப்போ வியாதி வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வைங்க. ஒரு வேளை செத்தாலே எழுப்பணுன்னா கூட இந்த எண்ணெயை எடுத்து நெத்தியில் போட்டு ஒரு ப்ளஸ்ஸை போடுங்க. செத்தவன் என்ன பண்ணுவான், உயிரோடு. நீங்கள் சிரிக்கிறீங்க, நம்ம சபையிலே நடந்தது. அது செயல்நாதர் இறந்துருக்கிறாரு, அவங்களுடைய அண்ணன் பையனும் ஒருத்தன் பண்ணான். அண்ணன் பையனை இறந்துட்டார். இறந்து அடுத்த நாள் ஃப்ரீசர் பாக்ஸில் ஒரு பாடி இருக்குது. சிவாவை மட்டும், அவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போனான் அந்த ஆள். சிவா என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சரி, இந்த 2 பேர் சொந்தக்காரங்க ஏதோ பேசுகிறாங்க நினச்சில பிடிச்சிட்டாரு. 2 பேரும் மெயின் ரோட்டில் மேலே ஏறி நின்னாங்க. அப்படி கொஞ்சம் தள்ளி நின்னேன் நான். இவர் ஒன்று, ஏன் எனக்கு உடனே சொல்லலை, அப்பா இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாருன்னு என்கிட்ட ஏன் சொல்லலை? நான் தான் எருசலேமுக்கெலாம் போயிட்டு வந்தேன்னு உனக்கு தான் தெரியும்ல. என்ன இப்போ அதுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன நீ கேட்கல. என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆலிவ் ஆயில் கொடுக்குறேன், இது அப்பா கிட்ட தேய்ச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார். சரி, அங்கே தான் பண்ணாங்கன்னா இங்கே ரெடியாக நிற்கிறார், பேக்கிலே வச்சுருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போ கூட இருக்குது, இப்போ கூட சொல்லு. அது ஃப்ரீசர் பாக்ஸ் மூடிய கேட்டு எல்லாரையும் போக சொல்லு. அங்கேருந்து எல்லாரையும் பெரிய ஏசு கிறிஸ்து ஒரு லாசருவே எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் எழுப்புறாரு. லாசருவே எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் எழுப்புறாரு. இவர் எல்லாரையும் போக சொல்லிடணுமா? உதைப்பானுங்க அந்த ஊரில். எல்லாரையும் போக சொல்லு, நான் பக்கத்தில் நிற்கிறேன். உண்மை அது. நான் கேட்டேன், சிவாண்ணா இதெல்லாம் தேவையா? யார் இவன் என்ன பண்ணின்னு உட்காந்துருக்குறான்? ஒரு மனுஷன் இறந்துட்டாரு, அது நல்லபடியாக அது முடிச்சு கொடுக்குற வேலையை என்ன பண்ணோம் பார்க்கணும். இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. இது மாதிரிலாம் ஏற்கனவே நிறைய இருக்கேன், காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கிறான். செத்த போனத்தை உயிரோடு எழுப்புறேன்னு சொல்லி அசிங்கப்பட்டவங்களாம் நிறைய பேர். அவனுக்கு தான் சூடு சோறணும் இல்லை, எதையோ போட்டு திரியிறானுங்க அவனுங்களாம் பைபிள் வச்சுக்கிட்டு. நமக்குலாம் நிறைய இருக்குது வெளியே வாழறதுல. நம்மளை பற்றி ஏதோ ஒரு சின்னதாக சொல்லிட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. கவரிமான் பரம்பரை நம்மளாம் வெளியே. அதனால் பப்ளிக் பிளேஸில் இவன் ஏதோ சொல்கிறான், ஆலிவனை வச்சு தேய்ச்சா அவர் எழுந்துருவார்ன்ட்டு. இயேசுவின் நாமத்தினாலும் முடியாதது, ஜபத்தினாலும் முடியாதது, இந்த எண்ணெயால் முடியும்னு இவன் போதிக்கிறான். இதெல்லாம் கேட்க போகிறீங்களான்னு அவர் சொன்னார். அவன் கிடக்கிறான், அதெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டார், அதெல்லாம் பண்ண வேணாம். பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிட்டு போவாங்க. போ, அவர் என்ன பண்ணுவார், அடக்கம் பண்ணுவேன் நான், அப்படி தான் சொல்லிட்டு இறங்கினேன் நான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடக்கம் பண்ண போகிறேன் நினச்சிருப்பார். நம்ம உயிர் தடை செய்கிறோன்னு சொல்கிறோம், இவன் என்ன பண்ணுறான் அடக்கம் பண்ணுறதுக்கு வந்துருக்கான். யார் தடை? போ, தைரியமாக இருந்தால் நீ ஃப்ரீ, ஏசு நின்ன மாதிரி போய் நில்லு. லாஸ்டரவே நீ எழுந்து கற்று, யார் ஒன்று கேட்க போகிறா? நான் கேட்க போகிறேன்னா, எழுப்பணுன்னா, இதை சொல்ல போகிறேன்னா, இதை தடுத்தோமா, கை காலை கட்டி போட்டோமா? கிடையாது. சும்மா அதெல்லாம் நீ பண்ணிவிட்டு போயிடுவ. அசிங்கப்படுற போகிறது யாருது? இவங்க தான். யார்? ஆமாம், பாக்கி சிவா பிரதர் காலம் ஃபுல்லாக வச்சு செய்வாங்க ஊருக்காரங்க. எவனையும் ஒருத்தனை கொண்டாந்து எண்ணெயை தேய்ச்சி உயிரோடு எழுப்புறேன்னு சொன்னாங்க. எங்கே எழுந்தார்? இந்த ஆண்டவர் எழுப்புனாரா? அப்பயும் சர்ச்சுக்கு போகிறாங்க பாருன்னுவாங்க அவங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றதுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் சொல்லியிருப்பான், பார்த்தியா அந்த ஆண்டவர் அவங்களை எழுப்பவே இல்லை. இதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அப்போ கையிலையோ எண்ணெயிலையோ இங்கெல்லாம் என்ன பண்ணல, ஆண்டவர் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். வேண்டிக் கொள்ளுகிற எந்த உள்ளத்திலும் எந்த மாம்சமான சரீரத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். சரி, இப்படி ஒரு அறிவில்லாத ஒரு ஆள் தான் இந்த சீமோன். இவன் என்ன பண்ணுறான், இந்த வல்லமையை பார்த்தோன்னே இது கையில் இருக்குது, இது எப்படியா நம்ம வாங்கிடணும், இது எப்படியா நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி வாங்கலாம்? பணத்துக்கு மயங்காத ஒரு மனுஷன் இருக்கிறானா? பணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே பணம் தேவையாக இருக்குது.
நம்மகிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பணத்தை வைத்து இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணுவோம்? வெறும் பரிசுத்த ஆவி மட்டும் இல்லை, இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக செய்யப்படுகிற அல்லது செயல்படுகிற எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணிடுவோம், ஒட்டுமொத்தமாக வாங்கிடுவோம். எப்படி ஒரு எண்ணம் பாருங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். அந்த மாதிரி ஒரு சீமோன் மாதிரியான ஆட்கள் தான் ஆவியானவரை பெறாமல் பாஸ்டரால் எனக்கு சுகம் உண்டாகும், அவர் எண்ணெயால் சுகம் உண்டாகும், அவர் தர கர்ச்சிஃபால் சுகம் உண்டாகும், அவர் கை வச்சா சுகமாக உண்டாகும், கால் வச்சா சுகமாகும்னு நினைக்கிற ஆளுங்களுடைய புத்தி. பாஸ்டர் வர வச்சு அவருக்கு 500 ரூபா, ஒரு 400 ரூபா, 500 ரூபா ஒரு காணிக்கை கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னா சரியாயிடும். அப்படி கூப்பிடாதீங்க, அப்படி கூப்பிடாதீங்க. எப்படி கூப்பிடணும்னு வேதமும் கற்று தருகிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை அழைப்பானான். அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி அவனுக்காக என்ன பண்ணுவார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். நம்புறீங்களா நீங்க? அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு வசனம் சொல்லுது. பல நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணும்? குறைந்த நிலையில காணப்படும். ட்ரையான நிலைமையில இருக்கலாம், நம்மளால ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம், கவலையில். அந்த நேரத்தில் உதவி செய்யறதுக்கு தான், விசுவாசத்தோடு ஜெபிப்பறதுக்கு தான் பாஸ்டர் தேவை, மூப்பர்கள் அங்கே தேவைப்படுறாங்க. அவங்க கையிலையோ வாயிலையோ எந்த வல்லமையும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் தான் வல்லமை, அவருடைய ஆவியால் தான் உங்களுக்கு விடுதலை. நம்புறீங்களா நீங்க? எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். எண்ணெயிலையும் கிடையாது, வெண்ணெயிலையும் கிடையாது, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ஆவியினாலே. நம்புறீங்களா நீங்க? ஆமாம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ சீமோன் வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆள் தான். இன்னைக்கு சபை முழுக்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக தான் சபைகள் நிரப்பி வைத்திருக்குது, சீமோன் மாதிரியான ஆட்கள் தான். அப்போ சீமோன் என்ன பண்ணுறான்? அவங்க கிட்ட வந்து என்ன கேட்குறான்? 18ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுவதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, எதை கொண்டு வந்து? நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி என்ன பண்ண வேண்டும்? பெற்றத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால். அவன் புத்தி எப்படி போயிடுச்சு பாருங்க. பேதுருவாகிய நீர், யோவானாகிய நீர் கைகளை வைக்கும் போது எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க, அதே போல நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற விடுதலை, சமாதானம், வெற்றி, வாழ்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும். சரி, அதுக்கு என்ன? அந்த அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் கேட்குறாங்க. இப்போ தானடா சொன்னோம், ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஜெபம் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரில சொல்கிறாரு. எடுத்து சொல்லியும் பரிசுத்த ஆவியானவரை ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும்னு என்னல. எப்படி எண்ணுகிறான்? பணத்தை கொண்டு என்ன பண்ணலாம்? காணிக்கையை கொண்டு என்ன பண்ணிடலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எதை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம்? காணிக்கை என்பது பலமுறை சொல்லிட்டேன், அது தேவனை கனப்படுத்துகிற காரியமே தவிர காணிக்கையை கொண்டு நீங்கள் தேவனுடைய எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் காணிக்கையை பார்த்து கடவுள் என்ன பண்ணுறதில்ல, எதையும் உங்களுக்கு செய்வது இல்லை. முக்கியமாக ஆவியானவர் தரது இல்லை. முக்கியமாக ஆவியானவர் பணத்தை கொண்டு செயல்படுகிறவரும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சீமோன் அந்த மென்டாலிட்டி தான் வந்து கேட்குறான். கேட்கும் போது பேதுரு அதுக்கு பதில் பாருங்க, எக்ஸலண்டான பதில். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை, யாருடைய வரம் இது? என் கையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அது என் கை இல்லை. யாருடைய வரம் அது? தேவன் தருகிற வரம். என்ன வரம் அது? பரிசுத்த ஆவியானவர் என்கிற வரம். தேவன் இலவசமாய் தருகிற வரத்தை, ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற வரத்தை நீ எதனாலே? பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால், என்ன பண்ணினபடியால்? நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட என்ன ஆக கடவுது? நாசமாய் போக கடவுது. என் ஊழியம் தான், என் ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் செய்கிறேன் நான். என்ன இடத்துல நல்ல பேரையோ அல்லது ஊழியத்தில் ஏதோ ஒரு வேலையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தையோ நீங்கள் பணத்தை கொண்டு நடப்பிக்க வேண்டும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதை தரக்கூடிய பதில் இதுவாக தான் இருக்கும். உங்கள் பணம் உங்களோடு கூட நாசமாய் போகட்டும். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பணத்தில் மட்டும் ஒரு ஆள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டான், நான் ஊழியத்தில் அவன் ஊழியத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பேசுறது புரியுதுங்களா? அது பணத்தை கொண்டு, பணம் தேவையாக இருக்குது, ஆனால் பணத்தை கொண்டு தான் எல்லாமே. அதுவும் தேவனுடைய வரம், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய கிரியைகள் பணத்தை கொண்டு தான் அப்படின்னா நினச்சிங்கன்னா உங்கள் பணம் உங்களோடு கூட என்ன ஆகட்டும்? அது நாசமாய் போகட்டும். அப்போ இனி நிறைய பேர் அப்படி தானே. அன்றைக்கி நான் சொன்னாலே ஒரு ஆள், ஒரு பெயிண்டர், அவன்
ஆனால் தினமும் ஒரு 500 600 சம்பாதிப்பான். இப்போ ஒரு 800 சம்பாதிக்கலாம். 800 சம்பாதிக்கும் போதே அவன் கொழுப்பு பாருங்க. அவன் என்கிட்டே சொல்கிறான், நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஜோம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றான். வந்து 2 வாரம் கூட அவளை சபையில். அப்போட அவன் வரல, அவன் மனைவி மட்டும் வந்து உட்காந்துருந்தது. அப்புறம் நின்றுட்டு ஒரு 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறான். நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணாத, நைட்டில் முதல்ல இது மாதிரி இடத்துக்குலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வரவும் மாட்டேன், முடியாது, என் சூழ்நிலை வேறு, தேவையாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ தேவையில்லாத டைம் நான் என்ன பண்ண வர விரும்பலை, நான் வரவும் மாட்டேன். 2 வாரம் நீ சபையிலேயே ஆளை காணோம். நீ திடீர்னு ஃபோன் பண்ணி நைட்டு 11 மணிக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலியாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. காசு இல்லைன்னா 108க்கு ஃபோன் பண்ணி இலவசமாக கூப்பிட்டு போகிறான், 10 பைசா செலவு இல்லாமல். அப்படி ஒரு நாட்டில் இருக்கிற நீ போயிடு, கிளம்பி போயிட்டு அங்கே அட்மிஷன் போட்டு டாக்டர் என்ன டயக்னோஸ் பண்ணி எல்லாம் சொல்லுவார். அப்புறம் ஃபோன் பண்ண, எனக்கு ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஒருவேளை வியாதியை படுத்துருந்ததுன்னா வந்து ஜோம் பண்ணிட்டு போகிறேன், இல்லை சட்டுப்பட்டுன்னு போய் சேர்ந்ததுன்னா அடக்கமும் பண்ணுறேன், எல்லாமே செய்கிற மாதிரி தானே வச்சுருக்கிறாரு. அவன் கோபமாயிட்டான் பாருங்க. அவன் கோபமாயிட்டான் இருந்தாலும் அப்படியே சொன்னான் என்கிட்ட, நான் போகிற சபையில் எங்கள் பாஸ்டர் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார், நைட்டில் வருவார். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் நைட்டில், அவன் சால்ட்டு போட்டு சாப்பிட்ருக்க மாட்டான். அவன் அப்படி தான், அவனுக்கு தெரியும் எனக்கு, சால்ட்லெஸ் ஃபெலோ. அவன் ஊழியத்தை எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. உங்களெல்லாம் இந்த மாதிரி உங்களை அவிசுவாசி ஊழியத்தை காட்டி கொடுக்குற யூதாஸு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தூக்கி விட்டுருது. வந்தவொடனே இவருக்கு பார்த்திய பாஸ்டர் என்ன பண்ணிட்டேன், நைட்டு 3 மணிக்கு வர வச்சேன். ஆமாம், அவருக்கு ஆளுங்க இருந்தால் தான் பிரசங்கம் வரும். நிறைய பாஸ்டர்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஆளுங்க இருந்தால் தான் பிரசங்கம் வரும். நம்மளை கடவுள் அப்படி வைக்கல, கீழேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரே ஒரு ஆளுகிட்ட இருந்து பிரசங்கம் பண்ணி, இல்லை ஒரு ஆள் கூட இல்லாமல் கொரோனாலாம் பிரசங்கம் பண்ண நாள்லாம், வெறும் கேமராவுக்கு பிரசங்கம் பண்ண நாள்லாம் அப்படி ட்ரெயின் ஆனதுனால நமக்கு அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு இல்லை. அவன் நியாயமான விஷயத்துக்கு கோச்சிக்கிட்டான்னா ஃபோன் பண்ணலாம், விசாரிக்கலாம், மன்னிப்பு கேட்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. அவனுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு திமிரு. நான் ஒரு 100 கொடுக்குறேன், ஒரு 200 கொடுக்குறேன், நான் ஒரு 500 கொடுக்குறேன், ஏன் வீட்டிலே வந்து அவர் ப்ரேயர் பண்ணால் என்னன்னா அவனுக்கு பதிலாக தான், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போட்டோம், போ. நாசமாக தான் போனான் அந்த ஆள். கடைசியாக அவர் அண்ணனை விட்டு அனுப்பிச்சார். ஒரு நாள், ஐயா திருப்பியும் வரலான்றார். வேணவே வேணாம். ஆமாம், வந்தானே எனக்கு தலைவலி தான். பேசுகிறது புரியுதுங்களா? பிள்ளைங்களை குழந்தையிலேருந்து பால் ஊட்டி அவங்கள நடக்கிற வயசு வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜில் அனுப்பிச்சிட்டிங்க. திடீர்னு 2 காலம் செயல் எழுந்துருச்சு. திருப்பி இடுப்பில் வச்சு நடக்க முடியுமா உங்களால்? மறுபடியும் என்ன அருமை தாயே, 1 மாதத்தில் என்னை தூக்கி சுமந்தவளே, இப்போ என்ன பண்ணி என்னையும் தூக்கி சுமப்பாயாங்கன்னா உங்கள் இடுப்பு போயிடும், உங்கள் வாழ்க்கை போயிடும், உங்கள் நிம்மதி போயிடும். அதே நிலைமை தான் இங்கே சில ஆட்களுக்கெல்லாம். உண்மையாக மனம் திரும்பி உண்மையாக வர ஆட்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்குற ஆளுங்க. இவங்களாம் நிம்மதியை நமக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதுக்காக சொல்கிறேன், யார் வரவங்களெல்லாம் ஒதுக்குறாரு வேணான்னு அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் என்ன வேலை, இவனுங்களாம் உண்மையாக திருந்துறதில்லை, மாறதில்லை, தாழ்மைக்குள்ளே வரதே இல்லை. எடுத்தவங்க அவுத்தம், அவ்வளோதான். இங்கே வந்து திருப்பியும் நல்லா ஆகிட்டு பிறகு திரும்பி கிளம்பி எங்கேயாவது ஓடுறது. நைட்டு 11 மணிக்கு என்ன பண்ணுவான், ஃபோன் பண்ணுவான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலான் இருக்கிறேன். இனிமேல் குறிப்பிட்ட டைம் மட்டும் ஆன் பண்ணால் நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது. ஏன் அந்த எண்ணத்தை எதிர்க்கிற? இப்போ நல்ல கவனிங்க, எதை எதிர்க்கிற? பணத்தை கொண்டு தேவனுடைய வரத்தை, தேவனுடைய சுகத்தை, தேவனுடைய கிரியைகளை என்ன பண்ணிடலாம், வாழ்க்கையில் நடப்பித்தரலான்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு தான் பேதுரும் யோவானும் சேர்ந்து பதிலை கொடுக்குறாங்க. உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போட்ட, உனக்கும் பிரயோஜனம் இருக்காது, அந்த பணத்தால் நீ இனிமேல் வாழ போகிறதும் இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். மன்னிக்கும், புரியுதா உங்களுக்கு? அதோடைய சம்பளம் கண்டிப்பாக உன் பணம் வந்து நல்ல வாழ்க்கையை தரப்போகிறதில்ல, அது மரணத்தை தான் தரும். பணத்தை கொண்டு தேவனுடைய வரத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் பெற முடியாது. அப்படி முயற்சி பண்ணாதீங்க, ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. பணத்தை பயன்படுத்துங்க, பணத்தை ஆண்டவருக்காக தாராளமாக கொடுங்க, ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக கொடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தமாக அதை கொடுங்க. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணாதீங்க, டோன்ட் டூ பிஸ்னஸ் வித் காட். தேவனை என்ன பண்ணாதீங்க, வியாபாரம் செய்ய பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா பதில் இதுவாக தான் இருக்கும். பரிசுத்த ஆவியினர் அவன் தர பதில் இதுவாக தான் இருக்கும். உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகட்டும்ன்றாரு. சரி, 9 செம்மையாக இராதபடியினால் உன் இருதயம் எப்படி இல்லை,
இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். என்ன குணம்ன்றார்? அதை சபைக்கு வந்து ஆவியானவரை பெற்று காரியங்களை நடப்பிக்கிறத காட்டிட்டு விட்டுட்டு பணத்தை கொண்டு நம்ம பண்ண காரியத்தை நினைக்கிற ஆளை பார்த்து சொல்றாரு, எப்படி இல்லை, அது செம்மையாக இல்லை, நல்லா இல்லைன்றார். இட் இஸ் யுவர் நாட் குட் ஹார்ட். கடவுள் அந்த உள்ளத்தை வந்து நல்ல உள்ளமா பார்க்கல. அது ஒரு கேடான உள்ளமா இருக்குது, மோசமான உள்ளமா இருக்குது. ஏன்னா பணத்தை வச்சு எதையா சாதிக்கலான்னு பார்க்குது. ஆனால் ஆவியானவரை நீ பணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, வாங்கவும் அல்லது அவரை செயல்படுத்தவும் முடியாது என்பதை நீ என்ன பண்ணு, அறிந்து கொள். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். என்ன பார்க்க போறோம்? ஒன்று பார்த்து முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் என்ன பண்றோம், கேட்டு பெற்றுக்கொள்றோம். இன்னொரு காரியம் என்ன, வசன ரொம்ப கவனமா, ரொம்ப விசுவாசமா, ரொம்ப நம்பிக்கையா, ரொம்ப வசனத்தை கேட்கிறாங்களே அவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, கிரியை செய்வாராம். இந்த இடத்துல நம்ம அதை பார்க்குறோம். எப்படி? முதல்ல சொல்றதுனாலே பாவ மன்னிப்புலாம் அவங்களுக்கு உண்டாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அடுத்த கட்ட வசனத்தை கேட்கணும். அவங்க வந்து கரெக்டாக சபைக்கு வரணும், பிரசங்கத்தை அவங்க கேட்கணும். என்ன நடக்குது? அப்போ 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யார் மேல இறங்கினாரு? தூங்கி கொண்டிருந்தவர்கள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் பிரசங்க நேரத்தில் தூங்குறது அல்ல தைரியமாக இருந்து சொல்லுவாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா பாஸ்டர் நல்லா தூக்கம் வருது. நல்லன்னா வருதா? சரி, நான் உன்னை வந்து ஒரு இடத்துல பார்ப்பேன், அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், நீ தூங்கவே மாட்டேன். பேசுறது புரியுதா? இப்போ இப்படி இருந்தால் அங்கே தான் போய் முடியும். இந்த ஸ்கூலில் இதே கதை தான். நான் பல முறை சர்ச்சுக்கு எடுத்துகிற ஒரு ஸ்கூல் மாதிரி தான். இந்த கிளாஸ் டைமில் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வந்தால் நான் என்ன பண்ணிவிடுவேன், படுத்து தூங்கிடுவேன்னு ஒரு குரூப் இருப்பானுங்க. பார்த்துருக்குறீங்களா? அவர் பாட்டுன்னு எடுத்துன்னு இருப்பான், இவனு பாட்டு தூங்குவானுங்க, எதாவது பண்ணின்னு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு எப்போ தருமா, இவனுங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எக்ஸாம் டைம் அவன் நிம்மதியாக எழுதுவான், நிம்மதியாக எழுதி முடிச்சுட்டு பேப்பர்லாம் மடித்து வச்சுட்டு கூட உட்காந்துருப்பான். இவனுங்க பெல் அடிச்ச நேரத்துலேருந்து, கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கின நேரத்துலேருந்து திருப்பி அதை கொடுக்குற நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹலோ உலக லாங்குவேஜில் சொல்லணும்னா ஓனான தூக்கி பேண்ட்டுக்குள்ளே விட்ட மாதிரியே என்ன பண்ணுவான், இங்கேயும் அங்கேயும் நெளிஞ்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரியே முடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். இந்த கண்ணு இந்த மனுஷன் எனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கல என்ன பண்ணால் இவர் தூங்கிக்கிட்டு இருந்தால். சபையில் பல சபையில் நீங்கள் பார்க்கலாம், பாஸ்டர் எடுத்து ஒரு தலைப்பில் எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பார், அவர் கிடக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், ஆதியாகமத்திலேருந்து பார்ப்போம், பைபிள் ரீடிங் தொடருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, ஸ்டேட்டஸில் போடணும், இன்றோடு நான் பைபிளை 13 முறை படித்து முடித்து விட்டேன். நீ அதோடு நிறுத்திடாத, உனக்கு நீ பிழைக்கிறதுக்கு நீ உருப்படுறதுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறேன், படித்த உடனே என்ன பண்ணிவிடு, கிழித்து விடு. அதான் உனக்கு நல்லது. பைபிளை இருந்தால் தானே படிப்ப, இருந்தால் தானே அடுத்தது 14வது முறை போவ, பிரசங்கத்தை கேட்காம அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்ப. அதனால் 13வது தடவை படிக்கும் போது ஒன்று பண்ணிவிடு, படித்தவுடன் என்ன பண்ணி விடுவேன், இனிமேல் பைபிளை கிழித்து விடுவேன், கிழிச்சு விட்டுருன்ற. நல்லது அது. பிரசங்கத்தை கேட்கறதில்ல இவங்க தனியாக. இவங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள இங்கே ஒரு ஆவியானவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அங்கே ஒரு ஆவியானவர் தனியாக அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில், சபையில், எல்லா இடத்துலையும் தலைவலியாக இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களால நிம்மதி சமாதானம் எல்லாம் கெட்டு போகும் சமுதாயத்தில். குடும்பத்தில் அவங்கள பற்றி சாட்சியை கேட்டு பாருங்களேன். இங்கே ஒரு ஆள் அப்படி பார்த்தனாரு, அவர் ஒரு கிறிஸ்மஸ்க்கு வந்து அவர் பாட்டுன்னு அவர் பாட்டுன்னு வேறு எதையோ பைபிளை திருப்பி ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தார். நான் பின்னாடி இது பார்த்துட்டு இருக்கிறேன். முடிஞ்ச உடனே ஐயா உங்கள் பிரசங்கம் ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னார். அப்போ தான் பார்த்தேன், இவன் யூதாஸை விட பெரிய கல்லனார் பாம்போல இருக்குது. என்ன அடி அடிக்கிறான்,
எங்கள் அப்பாவும் சந்தோஷமாயிட்டார். பரவாயில்ல, நம்ம பிரசங்கத்தை ஒருத்தன் நல்லா இருக்குதுன்றான். உள்ள உட்கார வந்தால் ஒழுங்காக கேட்கறதில்ல, இந்த ஆள் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான், கேட்டிருக்கிறான் போல இருக்குது, தலை குனிஞ்சானோ. ஆனால் தலை குனிஞ்ச பிறகு நான் கவனித்தேன், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, நல்லா உட்காந்து அவர் ஒரு வேறு எடுத்துக்கிட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறார். சரி, அவங்க சொந்தக்காரங்க ஒரு அம்மா, அந்த அம்மா ஹிந்து, அந்த அம்மா ஈவினிங் டைமில் வந்துச்சு அன்னைக்கு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க என்கிட்ட. நான் சொன்னேன், ஆமாம் உங்கள் தம்பி வந்தார் இன்னைக்கு, வந்து கிறிஸ்மஸ் ப்ரேயர் அட்டன் பண்ணார் போனாருன்னா. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு பாருங்க, அவன் கிடக்குறான் வேஸ்ட்டு ஃபெலோ, பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போட மாட்டேன்றா, சொந்த அக்கா நான், எனக்கு என்ன பண்ண மாட்டேன்றான், ஒரு புடவை கூட அவன் வாங்கி கொடுத்தது இல்லை, மனைவி பிள்ளைங்களை கவனிக்கிறதே இல்லை, இவன்லாம் ஒரு ஆள் பூமிக்கு பாரமாக இருக்கிறான், அவன் வந்து போனான்றது என்கிட்ட வேற இப்படியே பேசி. நான் சொன்னேன், தேவையில்லாமல் அவனை பற்றி பேசி நம்ம என்ன பண்ணுற கெட்ட பேரை வாங்குறோம். இதுதான் இவனுக்கு லட்சணம். இந்த பிரசங்கத்தை உதாசீனம் பண்ணி, எனக்கு தெரியும் இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, இங்கே நிறைய பேர் அது மாதிரிலாம் வருவான், இருக்கானுங்க, பிரசங்கத்தையும் கேட்க மாட்டானுங்க, பைபிளோட கூட சிலவன் கொண்டாட மாட்டான். ஏன்னா அவர்லாம் பெரிய சபையில் எங்கேயோ உட்காந்துட்டு பெரிய ஆவிக்குரிய அனுபவத்தில், உன்னதமான அனுபவத்தில் உட்காந்து தான் நினைப்பு அவங்களுக்குலாம். அதனால் இவர் யார், இவருக்குன்னா தெரிஞ்சிடும், இவர் என்ன பெருசாக எங்கள் பாஸ்ட்டு பேசாததை எங்கள் பாஸ்ட்டு பேசியே நான் திருந்தலை, இவர் வந்து பேசி தான் நான் திருந்துட போகிறேன்னா அப்படின்ற நினைப்பிலே உட்காந்துருப்பாங்க. தூங்குவானுங்க, எப்போ முடிப்பார் 4 முறை செல்ஃபோன் ஆன் பண்ணி டைமை பார்ப்பாங்க. ஏன்னா புதுசாக வந்துருக்குறாங்க, எங்கே வாழ்க்கைக்கு மாட்டிருக்குதுன்னு தெரியாது சட்டுன்னு. அது வேறு தேடும் போது கண்டுபிடிச்சிருவார். எங்கள் அப்பா மாதிரியாக இருந்தால் நேரடியாக கேட்டுருவார். இப்போ நானும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ தான் அடங்குவீங்க கொஞ்சமாவது. ஒன்று கீழ்ப்படிதல் தானாக வரணும், இல்லை கயிறு போட்டு கட்டியாவது என்ன பண்ணணும் வரணும். தானாக வரும்னு பார்த்தா வரல, அப்போ கயிறு தான் நான் பண்ணி ஆகணும், இனிமேல் போட்டு கட்டி ஆகணும். சரி, அப்போ அப்படி தான் பாருங்க, கேட்க மாட்டாங்க. பிரசங்க என்னங்க பெரிய வேலை அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கான அதிர்ச்சி தான் இது. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடைபெறாது. உன் வாழ்க்கையில் ஒரு ஆவியானவர் என்ன பண்ண போகிறது, கிரியை செய்ய போகிறதே இல்லை. வாழ்க்கையில் ஏசுன்னு சொல்லிக்கிட்டே செத்து போக வேண்டியதான். நீ இயேசு உன் வாழ்க்கையில் நீ கிரியை செய்கிறார். இயேசு உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் யார் தேவைங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு வெறும் வார்த்தையே, ஆனால் கிரியை யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்பதை மறந்து போயிடாத. அப்போ அதுதான் இங்கே பார்க்குறோம். பேதுரு பேசி கொண்டு இருக்கையில் அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும், வசனத்தை பேதுரு ஒன்றும் பெரிய படித்த ஆள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு மீனவன் தான். அவனுடைய ஸ்லாங் எப்படி இருக்கும், அவனுடைய தமிழ் எப்படி இருந்திருக்கும், அல்லது அவன் பேசக்கூடிய மொழி எப்படி இருந்திருக்கும், அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறது கேட்குற அளவு கூட இருந்திருக்காது. ஆனால் அது வசனம், அது என்னவா இருக்கிறது? அது வசனம் பட்டயம். பேசுறது புரியுதுதான் உங்களுக்கு? உங்கள் கையில் இருந்தாலும் கத்தி தான், உங்கள் குழந்தை கையில் இருந்தாலும் கத்தி தான். உங்களுக்கு தெரியும் கத்தி எவ்வளோ ஆபத்தானது. அந்த ஆபத்து என்னன்னு தெரியாமல் இருக்கிறது உங்கள் குழந்தை. உங்கள் குழந்தை கையில் இருந்தாலும் கத்தி தான். அந்த கத்தி அதோட வேலை என்ன பண்ணும்? உங்கள் கையில் பட்டாலும் கிழிக்கும், உங்கள் குழந்தை கையில் பட்டாலும் கிழிக்கும். அவ்வளோதான் பாயிண்ட். வசனமும் அதே போல தான், வசனமும் அதே காரியம்தான். அப்போ அதை விழித்து கவனத்தோடு அதை கேட்டு மரியாதை கொடுத்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே இருந்தவர் செயல்படுவார். உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவார்? அவர் செயல்படுவார். இல்லைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், வந்துட்டு 2 பாட்டு பாடியிருக்கலாம், வசனத்தை கேட்காம படுத்து தூங்கிட்டு எழுந்து போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் 100% பிசாசாக தான் பண்ண முடியும். இந்த உலகத்தில் செயல்பட முடியும். நீதிமொழிகள் 5 சொல்கிற மாதிரி சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா பிரச்சனைக்கும் உள்ளானைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். யாரை பற்றி சொல்லுது? யாரை பற்றி பேசியிருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு படிக்கலாமா? அதை எடுத்து பாருங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 5:11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது. எது உருவழியும் போது? மாம்சமும் சரீரமும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது? அதோட அழிவுக்கு நேராக வரும்போது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை. உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. மரண பயம் வர ஆரம்பிக்குது. திகில் வர ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடியெல்லாம் இருளாக இருக்குது. பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அதான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு தீராத வியாதி வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 வாரத்தை போயிடுவீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமை. அந்த இறந்து போன அந்த சகோதரன் பாருங்க, அவர் இறக்கும் போது மனைவியெல்லாம் கூப்பிட்டு இந்த அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறார். நான் செத்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது,
அழக்கூடாது. அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு நீ தானே எனக்கு என்ன பண்ண பாட்டுலாம் பாடணும். எங்கள் அப்பா காலையில் போனால் ஈவினிங் போயிட்டு வந்தேன். காலையில் எங்கள் அப்பா போயிட்டு வந்து சொன்னார், இப்போ அவங்க மனைவி நல்ல பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்குது. பாட்டு பாடுற இடமா? ஹலோ, பாட்டு பாடுற இடமா? எதை எங்கே செய்யணும், எந்த இடத்துல செய்யணுன்ற அறிவு என்ன பண்ண மாட்டேங்குது. உலகத்தாலாம் உட்காந்துருக்குறான். என்ன நினைப்பாங்க, இவன் மட்டும் உருப்படியாக புருஷனை பார்த்துருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான், நல்லா பார்த்தாலே அந்த பேச்சு தான் பேசுவாளுங்க. ஊரும் அது மாதிரி, இடமும் அது மாதிரி. இது பாட்டு வேறு பாடுது. எங்கே என்ன செய்யணுன்ற அறிவு என்ன பண்ணணும் உனக்கு தான் பாட்டு பாடுறதுக்கு 30 பேர் உட்காந்துருக்குது வாலி பிள்ளைங்க. அது பாட்டு பாட போகுது. நீ பாஸ்டும் கிடையாது, பாஸ்டோட மனைவி, அவ்வளோதான். உனக்கு ஒரு வேலை இருக்குது. ஹலோ, அங்கே வராங்க, நிறைய கிறிஸ்தவங்க வராங்க ப்ரேயர் பண்ணுறாங்க, கூட நில்லு, எழுந்து நில்லு. எங்கள் அப்பா சொல்கிறார் பாருங்க, அது மைக்கு வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரமாக பாட்டு பாடுதுப்பா. பொதுவாக ஒரு இறந்த வீட்டில் பாஸ்ட் வந்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணுறதுக்கு மைக்கை கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பாங்க. இது மைக்கே கொடுக்கலையாம். மைக்கு யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். என் புருஷனுக்கு என்ன பண்ணுவேன், ஆமாம், பாட்டு பாடி அடக்கம் பண்ணியே தீருவேன். இதெல்லாம் தான் சொல்கிறது, இதெல்லாம் தான் மதவாதிங்க. அழிவு எல்லா இடத்துலையும் சும்மா ஒன்றும் வரதில்லை. சில இடத்துல தான் கெட்டது தானாக நடக்கிறதில்ல, சில இடத்துல நடக்கலாம், சிலதெல்லாம் நம்மளே வர வச்சுக்கிறது தான். ஓசிய 4 சொல்கிற மாதிரி தான், என் ஜனங்கள் எதனால சங்காரமாகிறார்கள், அவங்க வாழ்க்கையில் சமாதானம் எதனால் கெட்டு போகுது, சந்தோஷம் எதனால் கெட்டு போச்சு, நிம்மதி எதனால் கெட்டு போச்சுன்னா அறிவு, தேவனை குறித்த அறிவு. யாரை குறித்த அறிவு? அதை சொல்கிற இடத்துலையும் போய் கேட்கறது இல்லை, சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளை புடவை கட்டிடணும், கையில் நல்ல பெருசாக பைபிள் வச்சுக்கின்னு நெஞ்சில் இப்படி அணைச்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்குது, இதன் பிரகாரம் வாழணுன்ற அறிவு அவங்களுக்கு. இதுக்குள்ளே இது மேலே தாகம் கிடையாது, படிச்சுட்டு அவ்வளோ. அதனால தான் இங்கே சொல்கிறார், மாம்சம் உருவழியும் போது ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே மறிக்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் பார்த்துருக்குறேன். தைரியமாக இருப்பாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நான் போன பவுல் எடுத்துங்க, வேதத்திலே கூட தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, எப்பா விசுவாசம் என்னும் போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது, கர்த்தர் நாளிலே எனக்கு தருவார், நீயும் பத்திரப்படுத்தி என்னோடு வந்து சேருன்றார். மரணத்தை அப்படி பேசுறார். நாளைக்கு வெட்டி கொல்ல போறாங்க பவுல, பானபலியாக வார்க்கப்பட போறன்றாரு. ராஜா வெட்டி கொல்ல போறான்பா, சாவ போறேன், ஆனா அதுக்கு நான் பார்த்து பயப்படல, நான் தேவனிடத்துல போவேன், நீதியின் கிரீடத்தை அவர் எனக்கு தருவார். நீ என்ன பண்ணு தீமோத்தேயுவே, என்னை போலவே பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும் சரி, தேவனிடத்துல வந்து சேர வழியே பாரு. எவ்வளோ பேர் வார்த்தை பாருங்க அதெல்லாம். அப்போ மரணத்தை பார்த்து பயப்படாமல் தைரியமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு வேலையை நீங்கள் உயிரோடு இருக்கும்போது செஞ்சுருக்கணும். அது என்னது? அதுதான் நீதிமொழிகள் 5:11 போதிக்குது. என்ன போதிக்குது? முடிவிலே உன் மாம்சமும் உன் ரத்தமும் உருவழியும் போது, உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்தின் சந்தோஷத்தின் வரணும். எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இதன் முதல் கொண்டு பாக்கியவான் நான். யார் நான்? அதான் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், நான் மரணத்தை எப்படி பார்க்க போறேன்? நான் பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தமாக நெருக்கப்பட்டாலும் பாக்கியம், மரணமே வந்தாலும் அது பாக்கியம். அப்படிதானே பார்க்கணும். வேதம் அப்படிதானே கட்டுத்தருது. அந்த நம்பிக்கை ஏன் வரல? மரணத்தை பார்த்து ஏன் பயம், வியாதியை பார்த்து ஏன் பயம் வருதுன்னா காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் காரணம் இதுதான். நீ ஒரு பாவத்தை பண்ணியிருக்கிற. என்ன பாவம் அது? இந்த பாவம் தான். 12ஆம் வசனம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் என்ன பண்ணிடுது? அலட்சியம் பண்ணிடுது. என் போதகரின் சொல்லை நலன் சொல்லுங்களேன் நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அடுத்தது, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறி எல்லா தீமைக்கும் முள்ளானே என்று முறையிடுவாய். இவ்வளோதான் பாயிண்ட். என்ன சொல்றாங்க? முடிவிலே நீ சந்தோஷமா இருந்திருக்கணும். தேவனோட வார்த்தையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன், ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன், எனக்காக தேவன் வைத்திருந்த வேலைகள் எல்லாத்தையும் நிம்மதி என்ன பண்ணியிருக்கிறேன்? செய்து முடித்திருக்கிற. ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிச்சிருக்கிறேன். விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை நான் போராடி இருக்கிறேன். அதனால மரணம் 30 வயசுல வந்தாலும் சரி, 60 வயசுல வந்தாலும் சரி, 70 வயசுல வந்தாலும் சரி. ஹலோ, நம்ம இங்கே பாடல்கள்லாம் நிறைய பாடல்களை பாடுவோம். அதில் பழைய பாடல்களில் நடராஜ முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். 80களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு போதகர் அவர். நான் கூட பார்த்ததில்ல, நான் பிறகுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அவர். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனுஷன் அவர். ஒரு ஆப்பிரிக்கன் தமிழன் அவர்.
தமிழ்நாட்டை சேர்ந்தா ஆனால் ஆப்பிரிக்காலே அங்கே குடும்பம்லாம் இருந்திருக்குது, அங்கேயே பிறந்திருக்கிறார், அங்கேயே வளர்ந்துருக்கிறார். அப்புறம் மறுபடியும் ஊழியத்தம் நிறுத்தமாக இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார். அவர் பாட்டெலாம் போய் கேட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்கும். தமிழ், அவருடைய தமிழ் நல்லா இருக்கும் கேட்குறது. பலிபீடத்தில் என் பாரானே படைக்கிறேன் இந்த வேலை, அப்புறம் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்குது, இந்த பாட்டெலாம் பாடுவார். செமையாக இருக்கும் பாட்டு கேட்குறது. பழைய பாட்டு தான் 80s ரெக்கார்ட் பண்ணுது. இன்றைக்கும் உட்காந்து கேட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாங்ஸ்லாம். சரி, அவர் அப்படி தான். சின்ன சின்ன குழந்தைங்க, பாவம் 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அவருக்கு ஒரு வியாதி, இறந்து போகிற தருவாய் வருது. பத்மா முதலியார்னு அவங்க ஒய்ஃபோட பேர். கூப்பிட்றாரு, கூப்பிட்டு 2 பிள்ளைங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்குது. பைபிள் எடுத்து கொடுக்குறாரு. நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக போகிறேன்? ஐ கோயிங் டு டை. நீ என்ன பண்ணி எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்து, இந்த பிள்ளைகளை வளர்த்துரு, பயப்படவே பயப்படாத. நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து இந்த வேதாகம் தான், இதில் படி, இதை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. இன்றைக்கி இருக்கிற அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் சீனிவாச கிரவுண்டில் அந்த அம்மா மீட்டிங் வச்சாங்க. 3 நாள் மீட்டிங். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக பயங்கரமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. 2 பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. அவங்க பையனை வந்திருந்தார், ஃபாரினில் செட்டில் ஆகிட்டார் அவர். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அந்த மரணம் எப்படி இருக்குது பாருங்கள், பயமே இல்லை. நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன், நீ என்ன பண்ணு, பத்திரமா. மனைவிக்கு சின்ன வயசு, பிள்ளைங்களுக்கும் சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க 2மே சின்ன சின்ன குழந்தைங்க. தைரியமாக சொல்கிறார், தேவன் பார்த்து கொள்வார். நான் இருக்கிற இடத்துல யார் இருப்பார் உனக்கு? தேவன் துணையாக இருப்பார். தைரியமாக அந்த மாதிரி நின்றுது, ஊழியம் செய்தது. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த 2 பிள்ளைங்களை வளர்க்குறதே கஷ்டம். அந்த அம்மா பெரிய ஆர்ஃபனேஜே வச்சுருந்தாங்க. அனாதை பிள்ளைங்களே 60-70 அனாதை பிள்ளைகளுக்கு தன்னுடைய சபையில், பெரிய சபை, அங்கே வச்சு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம கொண்டு போகும். நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த நிலைமையை கொண்டு போகிறதே கஷ்டம். ஏன் சொல்கிறேன், உங்களுடைய மரணமே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? அது உங்கள் குடும்பத்துக்கு கூட சரி, மரணமே பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் அது இருக்கணும். ஆனால் பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. மரணம் ஆயிடுச்சுன்னா போச்சு அப்படின்னு தான் இருக்குது அந்த குடும்பம். ஏன் அப்படி ஆகுது? காரணம் ஒன்று தான், இந்த பாவத்தை தான் அதிகமாக நிறைய விசுவாசிகள் செய்கிறாங்க. இந்த நீதிமொழிகள் 5:11 சொல்கிற பாவத்தை தான். போதகத்தை வெறுக்கிறது, அது அலட்சியம் பண்ணுறது. நம்ம அது ஒரு கவனமாக பயபக்தி, அது கேட்குறதே, அதுக்குள்ளே ஒரு ஈடுபாடே இல்லை, அதுக்குள்ளே ஒரு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஹரியானாவில் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணேன், இந்த லடாக் போகும்போது. அது சின்ன இடம் தான், அது மொழி தெரியாது. நான் தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன், அந்த தம்பி இங்கிலீஷில் அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். எனக்கு அவன் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னு கூட தெரியாது, ஆனால் அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த தம்பி. நான் தமிழில் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பேச பாருங்க, இவன் டிரான்ஸ்லேட் பண்ண அங்கே உட்காந்து வயசானவங்க, பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம், வாலி பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குது. அந்த எந்தெந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக கேட்டு அதுக்கு தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை விஷயத்துக்கும் பார்த்தேன். கை தட்டுறதா இருக்கட்டும், எழுந்து நிற்கிறதா இருக்கட்டும். அதில் ஒருத்தர் பாருங்க, எனக்கு தெரியாது, அவர் முடிச்ச பிறகு தான் சொன்னார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் தீராத பிரச்சனை. அவர் யோசிக்கிறாராம், மனைவியை இந்த வாரம் கண்டிப்பாக வக்கீலை பார்த்து டைவர்ஸ் பண்ணினேன், இவளால் தான் நிம்மதி போகுது நமக்கு. வந்து உட்காந்துருக்கிறாரு. அன்றைக்கி அவங்ககிட்ட பேசும்போது, அன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, தெய்வனுடைய வாய்ப்பையும் ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். தெய்வனுடைய வார்த்தையினால தான் வாழ்க்கை உண்டாகும்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டையும் சொல்கிறேன். மனைவிகள் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கலாம், சண்டை போடுற ஆளாக இருக்கலாம், சமாதானத்துக்கு எடுக்கிற ஆளாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வேதம் எப்படி திரும்ப சொல்லிக் கொடுக்குறது? உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போடு இருப்பாள். நீ சொல்ல வேண்டியதாக தான், என் மனைவி நேற்று சண்டைக்காரி தான், நீ காலைல வரம்போது சண்டைக்காரியாக தான் இருந்தான். ஆனால் நான் சொல்ல போகிறேன், என் மனைவி இனி எப்படி இருப்பாள்? அவள் கனி தருகிற திராட்சை கொடியை போல அன்பு என்கிற கனி, விசுவாசம் என்கிற கனி, பொறுமை என்கிற கனி, நிதானம் என்கிற கனி, தெளிவு என்கிற கனி, இப்படிப்பட்ட கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதுதான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன். அவசரமாக கிளம்புறேன், ஏன்னா என் டீம் எனக்கு முன்னாடி கிளம்பி போயிடுச்சு. அவங்கள போய் நான் பிடிக்கணும். சண்டிகரில் ஹோட்டலில் எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நான் வருவேன்ட்டு. அவசரமாக ஓடுறேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. அந்த ஆள் மட்டும் ஓடியாரா இருப்பாருங்க வெளியே. அவர் பேசுகிற அந்த லாங்குவேஜ் படி ஒன்றுமே புரியல நமக்கு. இதில் வேறு பெரிய பிரச்சனை, நம்ம தாய்மொழியோட பிரச்சனை இப்போ தான் தெரியுது. ஏன் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நமக்கு எதில் தான் வருது? இங்கிலீஷில் கூட வர மாட்டுது, தமிழில் தான் வந்து தொலைக்குது. ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னா, எங்கே தமிழில் பேசினாலும் அவன் புரிஞ்சுக்கிறான். அதுதான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு.
தண்ணி கொடுனாலும் கொடுக்குறான், டீ கொடுனாலும் கொடுக்குறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு ஏதோ புரிய வைக்கிறார் போல இருக்குது கடவுள். எங்கள் பக்கத்து வீட்டாண்டிங்க அதை பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு. டேய், உனக்கு எத்தனை வாட்டி நான் இந்தியை கற்றுக்க சொன்னேன், பார்த்தியா எங்கே வந்து கஷ்டப்படுறேன்ட்டு. அதான் சொன்னேன், கரெக்டு தான். 3-4 வாட்டி போயிட்டேன் பாருங்க, போயிட்டு ஓடியாந்துடுது. பிரசங்கத்தை கேட்காத ஆளுங்க மாதிரி தான் நமக்குன்னு. இப்போ தான் தெரியுது, அடடா. இப்போ அவங்க பிஸி ஆகிட்டாங்க. இப்போ போய் கேட்டால் உதைப்பாங்க. ஆனால் நான் உட்காந்து உனக்கு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் ஓடிட்டேன். இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன், இப்போ வந்து என்ன கேட்குறேன். அப்படி ஆயிடுச்சு இப்போ நிலமை. ஆனால் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதுதான். ஆவியானவர் பேசுகிறாங்க வார்த்தை, ஏதோ ஒரு அந்த வசனத்தை கேட்குறவங்களுக்கு பாருங்கள், அந்த மனுஷன் சொல்கிறார் பாருங்கள், இந்த பிரச்சனை தான் இருந்தது எனக்கும் என் மனைவிக்கும். ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன். சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டேன். வரல, இன்னைக்கு வரல அவ. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் மனைவியை நினச்சா எனக்கு துக்கமாகவே இல்லை. மோசமான ஆள் தான், சண்டைக்காரி தான், இழுத்து போட்டு அடிப்பா பாஸ்டர்ன்றார். இவன் அப்படி தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணான் அந்த தம்பி ஆல்வின். அவன் சொல்லும் போது அவனுக்கு என்னடா நம்ம சபை விசுவாசி இப்படி மானத்தை வாங்குறானே, நம்மகிட்டயே சொல்லிடலாம், புதுசாக வந்திருக்கிறார் இவர்கிட்ட போயிட்டு சொல்கிறானே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொன்னேன், அந்த நிம்மதி அது வசனம் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த தெளிவை தர முடியும், இல்லை தர முடியாது. இல்லை துக்கமாக தான் இருக்கணும், ஒன்றும் இல்லைங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். நம்புறீங்களா நீங்கள் அதை? 45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். எப்படி பாருங்க, ஞானஸ்நானமே எடுக்கல இவனுங்க. ஆனால் யாரை முதல்ல பெற்றுக்கொண்டது? அதனால சொல்றேன், ஞானஸ்நானத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானஸ்நானம் என்பது இயேசுவுக்காக நீதியை நிறைவேற்றுறீங்க, அவ்வளோதான். அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற உடன்படிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஞானஸ்நானமே தவிர ஞானஸ்நானத்துக்கும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை என்ன? யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொன்னா, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் தருகிறேன், எனக்கு பின்பதாக ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இதனால ஞானஸ்நானம் கொடுப்பார் அவர் ஆவியினாலும் அக்கினினாலும். அந்த ஆவியானவரை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் பார்த்துருக்கிறோம். ஒன்று, செபித்து வேண்டி அவரிடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற ஞானத்தினால்தான் நீங்கள் நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளவும் அதில் நடக்கவும் முடியும். அவர் தருகிற சமாதானத்தினால் உங்கள் உள்ளங்கள் நிரம்ப முடியும். இல்லைன்னா வெறும் இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு அற்புதத்தை செய்யணும், ஒன்றும் நடக்காது. ஏன்னா கிரியை செய்வது பரிசுத்த ஆவி. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். நம்புறீங்களா? நீங்க அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். அருமையான நேரத்திலும் கேட்ட வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆச்சாரம், ஆதாரம். அவரே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் பலனாகவும் எங்களுடைய வழியாகவும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவும் இருக்கிறவர். அவரை அறிந்து கொள்வதும் அவரை பெற்றுக்கொள்வதும் எங்கள் வாழ்க்கையின் அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய வெற்றியின் வாழ்வு பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொண்டு அவரால் நடத்தப்படுவதால் மாத்திரமே உண்டாகிறது. ஆண்டவரே, எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தினாலே பிதாவிடத்தில், பரம பிதாவிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான நேரத்திலும் தங்களுடைய உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தந்தருளுவீராக. Let each and everyone receive the Holy Spirit. வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொருவரும், வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வார்களாக. வேற எந்த வழிகளினாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை பெறாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் பெற்று வாழ நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வசனத்தை கேட்கக்கூடிய உள்ளத்தை, வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளத்தை, வசனத்தின் மீது தாகமும் தேவரின் பசியும் உள்ள உள்ளத்தை அவர்களுக்கு தருவீராக.
வசனத்தை கவனமுடன் கேட்டு நலமுடன் கேட்டு பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட வெற்றியுள்ள ஒரு வழிகளை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலும் இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சுகவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீரை சுகமாகவும் பரிகாரியாகிய கர்த்தராகவும் இருந்து அவர்களுக்கு நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதான காரணராய் நீர் வெளிப்படுவீராக, ஜெயத்தின் காரணராய் வெளிப்படுவீராக. பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், நன்மையான காரியங்கள் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.